1 பேதுரு 14, 15, 16. மறுபடியும் சொல்லவா? 1 பேதுரு 1 14, 15, 16. நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினால் கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருந்து உங்களை அனைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். 16வது வசனம், நான் பரிசுத்த ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே என்று வாசிக்கிறோம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 1 பேதுரு 1 16வது வசனம் மிக தெளிவாய் நமக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறது. 14 நாம் வாசிச்சாலும் 16வது வசனத்தை தான் இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்டு தியானிக்க போகிறோம். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. அப்ப ஆண்டவர் இன்றைக்கு பேசுகிற செய்தியின் தலைப்பு நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். பக்கத்தில் கையை கொடுத்து சொல்லுங்க, நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். சபைக்கு வருவது முக்கியமல்ல. சபையிலே நான் அந்த பண்டிகையை கொண்டாடுகிறேன், இந்த பண்டிகையை கொண்டாடுகிறேன். எங்க சபையில பல நிகழ்ச்சிகள் இருக்கிறது, பல ஜெபங்கள் இருக்கிறது, பல காரியங்கள் இருக்கிறது, பல சூழ்நிலைகள் எங்கள் காரியங்களில் இருக்கிறது என்றெல்லாம் நீங்க சொன்னாலும் ஆண்டவர் விரும்புகிற மிக முக்கியமான ஒன்று, அதிலே ஜனங்கள் வளர வைராக்கியம் கொள்ள பிரயாசப்பட வேண்டிய ஒரு மகிமையான ஆசீர்வாதத்தின் காரியம் என்னவென்றால், ஆண்டவரை போலவே பரிசுத்தத்தில் வளரவும் பரிசுத்தராய் இருக்கவும் தான் திருச்சபையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதிலே நம்மை நாட்டி இருக்கிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையின் மிக முக்கியமான ஒரு காரியம், யாவரும் ஒருமனப்பட வேண்டிய காரியம், யாவரும் வைராக்கியம் கொள்ள வேண்டிய காரியம், யாவரும் பலன் கொள்ள வேண்டிய காரியம், யாவரும் அந்த சூழ்நிலைக்கு தங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை ஒப்பு கொடுக்க வேண்டியதனுடைய காரியம் என்னவென்றால், கர்த்தருக்குள் எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் பரிசுத்தமாய் இருப்பது. ஆவி ஆத்துமா சரீரம் வாழ்க்கை செயல்பாடு இவைகள் எல்லாவற்றிலும் மிக முக்கியம். ஒரு பெந்தெகோஸ்தே அனுபவத்தில் உள்ளவர்கள், உபதேசத்தில் தேறினவர்கள் என்று சொல்லுகிறவர்கள், நான் ஆண்டவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள், நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் பரிசுத்தத்தை மிக அதிகமாய் வாஞ்சிக்க வேண்டும். கைகளை நல்ல உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப நல்ல கவனிக்கணும், பரிசுத்தம். ஏன் பரிசுத்தம் நமக்கு அவசியம்? பரிசுத்தம் இல்லை என்றால் கர்த்தர் அடித்து விடுவாரா? அப்படி பேசினா பரிசுத்தம் வராது. சில நாடுகளிலே நம்ம பார்க்கிறோம், ஒரு தவறை செய்து விட்டால் அவர்களுக்கு என்ன கொடுத்து விடுகிறார்கள்? கொலை தண்டனை கொடுத்து விடுகிறார்கள். நல்ல கவனிங்க. இப்ப நீங்க பரிசுத்தம் இல்லை என்றால் கர்த்தர் உங்களை தண்டிப்பார்னு நான் இன்னைக்கு பேச விரும்பல. பரிசுத்தம் இல்லைன்னா நமக்கே ஒரு நஷ்டம். கர்த்தர் தண்டிப்பார், ஆகவே நான் பரிசுத்தமாய் வாழ்வேன் என்று ஒரு மனிதன் வாழ்வார்களே ஆனால், ஒரு மனுஷி வாழ்வார்களே ஆனால், அவர்கள் கடைசி வரைக்கும் பரிசுத்தத்தில் என்ன பண்ண முடியாது, நிற்க முடியாது. அப்போ ஒரு சில நாடுகளில் தவறுகளை செய்யும் போது கொலை தண்டனையை கொடுக்கிறார்கள். கொலை தண்டனை கொடுத்ததுனால பிறரை கொலை செய்யாமல் நிறுத்திட்டாங்களா? இல்ல, மறுபடியும் என்ன செய்யறாங்க? கொலை செய்யறாங்க. கொடூரமான பாவங்களை செய்தவர்களை மரண தண்டனை இந்த நாடு விதிக்கிறது. அதனால அவர்கள் இந்த பாவத்தை விட்டுட்டாங்களா அப்படின்னா வருடம் மரண தண்டனை விதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், மனிதனுக்கு பாவத்திலிருந்து இன்னும் விடுதலை இல்லை. ஒரு பயமுறுத்துதல், ஒரு கொலை, ஒரு தண்டனை ஒரு மனுஷனை மாற்றிவிட முடியாது. அப்ப திருச்சபையில் இருக்கிற மக்கள், ரட்சிக்கப்பட்ட மக்கள், பரிசுத்தம் ஏன் முக்கியம், எனக்கு ஏன் முக்கியம் என்பதை நீங்கள் அறிந்து விடுவீர்கள். ஆனால் கர்த்தருக்குள் நாளுக்கு நாள் சபையானது பரிசுத்தத்தில் விருத்தி அடைய கர்த்தர் உதவி செய்வார். சபையிலே 15 வருட விசுவாசி 20 வருட விசுவாசியை கர்த்தர் எதிர்பார்க்கவில்லை. சபையிலே ஜெபிக்கிறவர்கள் நல்லது, கொடுக்கிறவர்கள் நல்லது, நிறைவாய் தசமபாகத்தின் காணிக்கை கர்த்தருக்கென்று செலுத்துவார்கள் நல்லது. இவைகள் எல்லாவற்றுக்கும் மேலாய் அடிப்படை என்னவென்றால் பரிசுத்தம். தேவன் அநேக இடங்களில் இஸ்ரவேல் ஜனங்களை கைவிட்டிருக்கிறார். நல்ல கவனிங்க, நிறைய இடங்களில் கர்த்தர் கைவிட்டிருக்கிறார். கைவிட்ட இடங்களில் அந்த புறஜாதி நாடுகளில் ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்பட்டிருக்கிறது, அந்த தேவர்களுடைய நாமம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. உதாரணத்துக்கு கவனிங்களேன், இந்த சிம்சோனை பாவம் செய்த போது கர்த்தர் கைவிட்ட போது பெலிஸ்தியர்கள் அங்கே
தங்கள் தேவனை வைத்து கொண்டாடினார்கள். நம்முடைய தேவன் நம்முடைய சத்துருவை நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார் என்று கொண்டாடினார்கள். உண்மையிலேயே பெலிஸ்தியர்களுடைய தேவன் நம்முடைய ஆண்டவரை மேற்கொண்டு விட முடியுமானா முடியாது. ஆனா தன்னுடைய நாமம் தூஷிக்கப்பட்டாலும் பரவாயில்ல, எனக்கு முக்கியம், என்னால வெற்றியை தர முடியாது, என்ன ஒரு தெய்வம் ஜெயிக்க முடியும் என்று பிசாசு ஜனங்களிடத்தில் போதித்தாலும் பரவாயில்ல, எனக்கு மிக மிக முக்கியமானது என் பிள்ளைகளிடத்திலிருந்து வர வேண்டிய பரிசுத்தம் என்னும் நறுமணம். கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப நீங்க நல்லா கவனித்துக் கொள்ளணும். நீங்க பரிசுத்தமா இல்லைன்னா கர்த்தர் உங்களை தண்டித்திருவார் என்று நான் பேச விரும்பல. அதற்கு பதிலாய் 4 மிக நமக்கு ஆசீர்வாதமான லாபகரமான நம்முடைய உயர்வுக்கு வழிவகுக்கிற காரியத்தை நான் உங்களோடு பேச போகிறேன். அப்ப பரிசுத்தம் என்பது ஆண்டவர் பரிசுத்தராய் இருக்கிறதுனாலே நீங்களும் நானும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய மிகப்பெரிய திட்டம். கைகளை நல்லா உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. அதனாலதான் பேதுரு இன்னொரு இடத்துல சொல்றாரு, அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள் என்று 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் எத்தனாவது வசனத்துல வாசிக்கிறோம்? 15வது வசனத்துல வாசிக்கிறோம். இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கு என்று கர்த்தர் அழைத்திருக்கிறார். அதனால பிசாசானவன் இந்த கடைசி காலங்களில் எனக்கு இது வேணும், அந்த ஆசீர்வாதம் வேணும், அவர்களுக்கு முன்னாடி மேன்மைப்படணும், இவர்களுக்கு முன்னாடி நான் உயரணும், இவர்களுக்கு முன்பாக நான் ஆசீர்வதிக்கப்படணும் என்று சொல்லி, அதெல்லாம் முக்கியமா இருந்தாலும் அதை விட மிக மிக முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், ஆண்டவர் விரும்புகிற முக்கியத்துவப்படுத்த வேண்டிய பரிசுத்தத்தை சபையானது மறந்து விடுமானால் சபையிலே தேவனுடைய நிறைவான ஆசீர்வாதத்தையும் உங்கள் குடும்பங்களிலும் உங்கள் வாழ்க்கையிலும் தேவனுடைய பிரியத்தை நீங்கள் சம்பாதிக்க முடியாது. அப்ப ஆண்டவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொன்னார். உங்களை அழைத்ததன் நோக்கமே அசுத்தத்திற்கு அல்ல. எதற்கென்று அழைத்திருக்கிறாரா? பரிசுத்தத்திற்கென்று அழைத்திருக்கிறார். அதனால பேதுரு சொல்றாரு, உங்கள் நடக்கைகள் சொல்லுங்க எல்லாவற்றிலும் நீங்க எப்படி இருக்கணுமா? பரிசுத்தராய் இருக்க செயல்படணும். அதுதான் நம்முடைய திருச்சபையின் அஸ்திபாரமா இருக்கணும். அதுதான் பரலோக குடிமக்களாய் நாம் அழைக்கப்படுகிற நம்முடைய வாழ்க்கையின் அஸ்திபாரமா இருக்க வேண்டும். அப்ப நீங்க சபைக்கு வாங்க, கர்த்தரை தேடுங்க, அங்க போகாதீங்க, இங்க போகாதீங்க, ஆண்டவரை தேடுங்க, இல்லாவிட்டால் கர்த்தர் அடித்து விடுவார் அப்படின்னா அது ரொம்ப நாளைக்கு ஓடாது. அது நமக்கே நஷ்டத்தை ஏற்படுத்தி விடும். அந்த பரிசுத்த குலைச்சல் நமக்கே ஆசீர்வாத கேட்டை உண்டாக்கிவிடும் என்பதை ஒவ்வொரு வாலிபனும் ஒவ்வொரு ஸ்திரீகளும் ஒவ்வொரு பெண்களும் ஒவ்வொரு சபையின் அங்கத்தினரும் நினைப்பார்களே. ஆனால் அவர்கள் அதில் இருக்கிற முக்கியத்துவம், அதில் இருக்கிற நன்மை, அதில் இருக்கிற மேன்மை, அதில் இருக்கிற ஆசீர்வாதத்தை அறிவார்கள். ஆனால் ஆண்டவருக்குள் பரிசுத்தமாகிறவர்கள் இன்னும் பரிசுத்தமாகி கர்த்தர் வைத்திருக்கிற நன்மைகளையும் மேன்மைகளையும் அடைவார்கள் என்பதில் சந்தேகமில்லை. கைகளை நல்ல உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அப்ப ஆண்டவர் உங்க கவனத்தை, உங்க மனதை மற்ற காரியங்கள் இதை ஆண்டவர் செய்ய வேண்டும் அதெல்லாம் செய்வார். அதற்கு முன்பு என்னுடைய இருதயமும் என்னுடைய வைராக்கியமும் என்னுடைய ஆர்வமும் என்னுடைய வாஞ்சையும் என்னுடைய தாகமும் என்னுடைய விருப்பமும் கர்த்தருக்குள் நாளுக்கு நாள் பரிசுத்தம் ஆகுதலில் இருக்க வேண்டும் என்கிற கண்ணோட்டம், நோக்கம், பாரம் நமக்குள் ஆழமாய் தேவை. கைகளை நல்ல உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. நல்ல சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. மறுபடியும் சொல்லுங்க அல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே கர்த்தர் நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய கவனத்தையும் நம்முடைய வாழ்க்கையும் ஆண்டவர் விரும்புகிற பரிசுத்தத்திற்கு நேராய் திருப்புவாராக. ஆமென். நம்முடைய ஆண்டவர் யாருங்க? பரிசுத்தர். பரலோகம் அவர் யார் என்று சொல்லுகிறது? பரிசுத்தர். ஆண்டவர் எப்பொழுதும் போற்றப்படுவதற்கு அவர் விருப்பம் கொள்ளுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்பதில் அப்படி ஜனங்கள் துதிப்பதில், கொண்டாடுவதில், ஆராதிப்பதில் அவர் மகிமை அடைகிறார், அதை பிரியப்படுகிறார், அதை விரும்புகிறார். அதனாலதான் பரலோகத்தில் அநேக பண்புகளை சொல்லி அவரை துதித்தாலும் தூதர் சேனை ஒரு கூட்டம், ஏசாயா புஸ்தகத்திலும் வாசிக்கிறோம், வெளிப்படுத்துற விசேஷத்திலெல்லாம் வாசிக்கிறோம், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். இவரை போல ஒரு தெய்வம் இல்லை. பரிசுத்தத்திற்கென்று எடுத்துக்காட்டு இந்த பூமியில் இல்லவே இல்லை. கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. நீங்க ஒரு 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 தேவ ஊழியர் விதமாய் ஒரு சாட்சி சொன்னார். ஒரு காலேஜில், அவர் பேரை நான் மறந்துட்டேன், காலேஜில் ஒரு கலை நிகழ்ச்சிகள் நடந்தது. நல்ல கவனிங்க. இன்றைக்கு ஆண்டவர் சபை இழக்க வேண்டியதை இழக்கணும், இழக்க கூடாததை இழக்க கூடாது. அதில் ஒன்று, இழக்க கூடாத ஒன்று
பரிசுத்த தன்மையை எந்தவித காலத்திலும் எந்தவித சூழ்நிலையிலும் எல்லாவித நடக்கையிலும் காட்டி இழக்காமல் இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்யணும். அப்ப அந்த காலேஜில் ஒரு கலை நிகழ்ச்சி நடந்தது. அங்கே அந்த காலேஜில் சொன்னாங்க, நீங்க கடவுளை பற்றிலாம் என்ன பண்ணக்கூடாது, பாடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த குரூப் அந்த அந்த கல்லூரியில் படிக்கிற மாணவர்கள் ஆண்டவருக்குள் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருந்ததுனால அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு அந்த கலை நிகழ்ச்சிக்கு என்று இந்த பாடலை நம்ம ஆயத்தப்படுத்துவோம் எப்படியோ ஆயத்தப்படுத்திட்டாங்க. அந்த பாடல் எப்படின்னா, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அப்ப அந்த பிரின்சிபல் கூப்பிட்டு சொன்னாராம், இயேசு என்ற நாமத்தை என்ன பண்ணக்கூடாது, உபயோகிக்க கூடாது, நீங்க இதெல்லாம் இங்க உபயோகிச்சுட்டு இருக்க கூடாது, இங்க கலவரம் ஆயிடும், ஆகவே இந்த இயேசுங்கிற நாமமே என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்ன பின்பு இந்த பிள்ளைகள் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர்ங்கிற பாட்டை மட்டும்தான் பாடுறாங்க. அந்த பாட்டில் என்ன இல்லை, இயேசு என்கிற நாமம் இல்லை. ஆகவே எல்லா அந்த நிகழ்ச்சிகளில் இதை நீங்க நடத்தலாம், இதை நீங்க பெர்ஃபார்மன்ஸா செய்யலாம் அப்படின்னு சொன்ன இடத்துல இந்த கலை நிகழ்ச்சியில் இந்த பாடலை பாடுறாங்க. பாடின போது பிரின்சிபல் அதெல்லாம் பார்க்கிறார், ரிஹர்சலை பார்க்கிறார். எல்லாம் பார்த்துட்டு அவர் சொன்னாரு, நான் தான் உங்களை இயேசு பாடலை பாட வேணான்னு சொன்னனே, நீங்க எப்படி இயேசு பாடலை பாடுறீங்க அப்படின்னு கேட்டோன்னு அந்த மாணவர்கள் அந்த குழு சொன்னாங்களாம், இயேசுங்கிற நாமத்தையே நாங்க என்ன பண்ணல, உபயோகிக்கல, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்ங்கிறத மட்டும்தான் நாங்க பாடுறோம். அந்த பிரின்சிபல் கேட்டாராம், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர்னா வேற யாரு தான் இருக்க முடியும், உங்க இயேசு தானே இருக்க முடியும். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. நல்ல கையை தட்டி நம்முடைய பரிசுத்தரை மகிமைப்படுத்துங்க. பரிசுத்தர்னு யாருக்கு இல்ல, இந்த பரிசுத்தர் சொன்னாலே யாருதான், உங்க இயேசு தானே. ஆமென். அப்ப ஆண்டவர் எவ்வளவு முக்கியத்துவம் உள்ளவராய் அதை விரும்புகிறார். அதனாலதான் பேதுரு சொல்றாரு, பரிசுத்தம் உள்ளவன் உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்கள் எல்லா நடக்கையிலும் பரிசுத்தராய் இருங்கள். கைகளை நல்லா உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே. எல்லாரும் கண்களை மூடி சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை போல ஒவ்வொரு நாளும் என்னை பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தத்தை அடைய எனக்கு கிருபைதார். அல்லேலூயா. மற்றவைகள் எல்லாம் தருவாரா? மற்றவைகள் எல்லாம் தருவாரா? நிச்சயம் தருவார். சபையானது விட வேண்டியவைகளை விடணும், இழக்க கூடாதவைகளை இறுக பிடித்துக் கொண்டு அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருக்க உங்களை ஒப்புக் கொடுக்கணும். ஆமென். சரி, அப்ப முதல் காரியம் என்ன என்பதை நீங்க கவனமா கவனிக்கணும். ஒருவேளை நீங்கள் பரிசுத்தத்தில் ஆண்டவர் விரும்புகிற காரியத்தில் தடுமாறி கொண்டிருப்பீர்களானால் இன்றைக்கு அதுதான் ஒரு கிறிஸ்தவர்களின் அஸ்திபாரம், அதுதான் ஒரு உங்கள் வளர்ச்சிக்கான காரணம், அதுதான் கர்த்தரை உங்கள் பக்கம் திரும்பி பார்க்க வைக்கும், அதுதான் கர்த்தரை உங்கள் மேல் பிரியம் கொள்ள வைக்கும் என்பதை தயவு செய்து யாரும் மறந்து விடாதீர்கள். அப்ப ஆண்டவர் எதையாவது செஞ்சா அடிச்சிருவாரு அப்படின்னா அது ரொம்ப நாளைக்கு நிக்காது. அப்பா மேல பயம் ரொம்ப நாளைக்கு என்ன பண்ணாது, இருக்காது. பிள்ளை மீறி போகிறத பார்க்கிறோம். அப்ப பரிசுத்தத்தினால் வரும் ஆசீர்வாதங்களும் பரிசுத்த குறைவினால் வருகிற நஷ்டங்களையும் நீங்க பார்த்துட்டீங்கன்னா முதலாவது இதுல நீங்க கவனம் செலுத்த ஆரம்பிப்பீங்க. பரிசுத்தம் தான் ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சியோ உலக பிரகாரமான வளர்ச்சியோ அது அஸ்திபாரம், அதுவே மேன்மை என்பதை மறந்துவிடக்கூடாது. சபை வளர்கிறதா? சபை வளர்கிறது. அதனால சந்தோஷமா? அதனால சந்தோஷம் அல்ல, சந்தோஷம் தான். ஆனால் அது அல்ல உண்மையான வளர்ச்சி. சபைக்குள்ளே பல நிகழ்ச்சிகள் இருக்கிறதா? சந்தோஷமா? ஆமா, சந்தோஷம். அதனால என்ன? அது ஒரு பெரிய வளர்ச்சி அல்ல, அது ஒரு வளர்ச்சி, ஆனால் அது பூரண வளர்ச்சி அல்ல. சபை என்பது ஒவ்வொரு அங்கத்தினரும் அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாம் ஒவ்வொரு காரியங்களிலும் பரிசுத்தராய் அவருடைய சாயலை வெளிப்படுத்துவோமானால், நம்முடைய குணங்களில் வெளிப்படுத்துவோமானால், நம்முடைய கனிகளில் வெளிப்படுத்துவோமானால், நம்முடைய நடவடிக்கைகளில் வெளிப்படுத்தி கர்த்தரை பிரதிபலிப்போமானால் அதுவே உண்மையான திருச்சபையின் வளர்ச்சி. அதை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. முதலாவது, பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாவிட்டால் கர்த்தர் அடிப்பார் என்பது அல்ல, தண்டிப்பார் என்பது அல்ல, உங்களை கொண்டுடுவாரு அப்படி என்பது அல்ல, எனக்கே அது ஒரு நஷ்டத்தை உண்டாக்கும் என்கிற அறிவு இன்றைக்கு நம்முடைய சிந்தையில் பிறக்க வேண்டும். ஆமீன் சொல்லுங்க. இப்ப பாருங்களேன், உதாரணத்துக்கு சரீரத்தில் ஒரு போதைப் பொருளுக்கு ஒருத்தர் அடிமை ஆகிறார்.
பரிசுத்தம் என்பது பரலோகத்திற்கு போவதற்கு மாத்திரமல்ல, ஆவிக்கு மாத்திரமல்ல, ஆத்மாவுக்கு மாத்திரமல்ல, சரீரத்துக்கும் பரிசுத்தம் லாபகரமானதை நமக்கு தருகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு ஆள் போதைக்கு அடிமையா இருக்கிறார். நீ போதைக்கு அடிமையானால் உன் கிட்னி போய்விடும், உங்க நுரையீரல் பாதிக்கப்பட்டுவிடும். அப்படிலாம் பைபிள் இல்ல. செய்யாதன்னு ஒன்னு சொல்றாரு. அது உங்கள் சரீரத்துக்கு நல்லது, உங்கள் ஆவிக்கு நல்லது, உங்கள் ஆத்துமாவுக்கு நல்லது, உங்கள் வாழ்க்கைக்கு நல்லது. குடியை கெடுக்கும்னு எங்க வேதாகமத்தில் நீதிமொழிகளில் கூட இல்லை. ஆனா உன்னை செய்யாதன்னு கர்த்தர் சொல்லிட்டார்னா அது என்னுடைய வாழ்க்கையின் எல்லாவற்றுக்கும் நல்லது. அப்ப பரிசுத்தம் என்பது கர்த்தருக்கு லாபம் என்பது நல்லதுதான், அது உண்மைதான். அதை விட எனக்கு பரிசுத்தம் ஆசீர்வாதமானது. ஆமென் சொல்லுங்க. அதை விட ஆண்டவருக்கு மகிமை என்பதை விட அது எனக்கு உபயோகமானது, அது என்னுடைய குடும்பத்திற்கு பிரயோஜனமானது, அது என்னுடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமானது. ஆமென். கைகளை நல்ல தட்டி கர்த்தரை உற்சாகமா மகிமைப்படுத்துங்க. மறுபடியும் சொல்லுங்க, பரிசுத்தமானது கர்த்தருக்கு பிரயோஜனம் தான், கர்த்தருக்கு பிரியம் தான். அதை விட என்னுடைய சரீரத்துக்கும் என்னுடைய ஆவிக்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் என்னுடைய உயர்வுக்கும் பிரயோஜனமானது. கைகளை நல்ல உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஆமென். அப்ப ஆண்டவர் அந்த பரிசுத்த வாழ்க்கைக்குள் உங்களை கொண்டு வரணும். அதனால தண்டிச்சிருவார். ஐயோ, சிலர்லாம் தப்ப செஞ்சுட்டு நான் திருவிருந்து எடுக்க, சிலர்லாம் பாவம் செஞ்சுட்டு குற்ற உணர்வுக்குள்ள வருவாங்க. எதுக்கு வருவாங்கன்னா, நான் திருவிருந்து எடுக்க முடியாது, திருவிருந்து இந்த வாரம் எடுக்கலன்னா அடுத்த மாசம் எடுத்துக்கலாம். அதல்ல நஷ்டம். நமக்கான ஆசீர்வாதங்களை, நமக்கான லாபங்களை, நமக்கான மேன்மைகளை பரிசுத்த குலைச்சல் தடுத்து விடும் என்பதை மறந்து விடாதீர்கள். வேதாகமத்தை நீங்க திருப்பினீங்கன்னா எபிரேயரின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 14வது வசனம். முதல் தடை, முதல் நஷ்டம் பரிசுத்த குலைச்சலினால் நமக்கு எங்கே உண்டாகிறது என்பதை சற்று யாவரும் கவனத்தில் கொண்டு கவனிக்கணும். எபிரேயரின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 14வது வசனம். எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்க. மிக சுலபமாகவும் மிக எளிதாகவும் நீங்கள் புரிந்து கொள்ளத்தக்க விதத்தில் நான் உங்களோடு பேசுறேன். நீங்க இந்த பிரசங்கத்தை முடிந்த பின்பு ஒருவேளை ஒரு பரிசுத்த குலைச்சலோடு, தேவனுக்கு பிரியமில்லாத, தேவன் விரும்பாத, தேவனுக்கு ஒவ்வாத காரியங்களுக்குள் நீங்கள் இருப்பீர்களானால் உங்களுக்கு லாபம் வர, உங்களுக்கு ஆசீர்வாதம் வர, உங்கள் வாழ்க்கையில் உயர்வுகள் குறையாமல் இருக்க, உங்கள் வாழ்க்கையில் செழிப்புகள் குறையாமல் இருக்க, உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் கொடுத்திருக்கிற மேன்மைகள் தடைபெறாமல் இருக்க, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமாய் இருக்க அவருக்கு முழுமையாய் அர்ப்பணித்து விட வேண்டும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அதனால ஆண்டவர் சுயநலவாதி. அவர் தனக்குன்னு சொல்றாரு. மனுஷனுடைய பலவீனங்கள் எல்லாம் அவர் அறிவாரா? அவர் என்னமோ இப்படி ஜோம் பண்ணுங்கிறாரு, அப்படி ஜோம் பண்ணுங்கிறாரு, வேதத்தை வாசிங்கிறாரு, கட்டளைக்கு கீழ்ப்படிங்கிறாருங்கிறத விட முதலாவது எனக்கு அது ஆசீர்வாதமானது. எதுக்கு ஆசீர்வாதமானது? என் ஆவி, என் ஆத்துமா, என் சரீரத்திற்கு ஆசீர்வாதமானது, என் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமானது, என் உயர்வுகளுக்கு ஆசீர்வாதமானது, நான் கண்டு கொண்டிருக்கிற கனவுகளை நிறைவேற்றுவதற்கு அது ஆசீர்வாதமானது. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பி ஹோலி, பரிசுத்தமாயிருங்கள். உங்கள் ஆண்டவரை போலவே பரிசுத்தத்திற்கென்று உங்களை என்ன செய்யுங்க? ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா. ஆமென். நீங்க பரிசுத்தம்னா என்ன நினைச்சிடுறீங்கன்னா, நான் கொலை பண்ணல, நான் விபச்சாரம் பண்ணல, நான் வேசித்தனம் பண்ணல, நான் களவு இல்ல. மாம்சத்தின் கிரியைகள் கலாத்தியரிலே சொல்லப்பட்டிருந்தாலும் சில இடங்களெல்லாம் பார்த்தா ஆண்டவர் 7 காரியத்தை அவர் அருவருக்கிறார்னு ஒரு இடம் இருக்கு. வேதாகமத்தை திருப்புங்க. நீதிமொழிகளா எடுத்தவங்க அதை வாசிங்க பார்ப்போம். 7 காரியங்களும் அவருக்கு என்ன பண்ணினவைகள்? அருவருப்பானவைகள். அதுல நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க சாதாரணமா நீங்க நினைக்கிறது பரிசுத்தம் என்றும், இதெல்லாம் அசுத்தம் இல்லை என்று நினைக்கிற காரியங்கள் எல்லாம் அதுல வந்திருக்கும். வேதாகமத்தை நீங்க திருப்புங்க. 7 காரியங்களை கர்த்தர் அருவருக்கிறார். எங்க இருக்கிறது? நீதிமொழிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 16 to 19. அப்ப நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க பரிசுத்தம்னா நான் யாரோட பொருளையும் இச்சிக்கல, யாரோட பொருளையும் நான் களவு பண்ணல, யாரோட காரியத்திலும் நான் பெரிய பெரிய குற்றங்களை செய்யல, எனக்குள்ள எந்த ஒரு தவறுகளும் இல்ல அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா நீதிமொழிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 16 to 19 நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒன்னையும் நம்ம சரி செய்யணும். அதனாலதான் சங்கீதக்காரனாகிய தாவீது மிக தெளிவாய் சொல்லுகிறார், ஆண்டவரே என் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானங்களும் உமக்கு முன்பாக பிரியமாய் இருப்பதாக. 6வது அதிகாரம் 16 பாருங்க, 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு
அருவருப்பானவைகள். அதுல பாருங்களேன், மேட்டிமையான கண். என்ன கண்ணு? அப்படியே எப்படியே வந்துட்டு போயிடுது. கர்த்தர் நம்மள உயர்த்தாம இருக்கிற நாட்கள் வரைக்கும் இந்த கண் யாரையும் பார்க்காது. அப்புறம் எப்படி அந்த மனுஷிகத்துல ஏதாவது ஆண்டவர் நம்ம எப்படி இப்படி உயர்த்தின பிறகு இந்த கண்ணு மற்றவங்களை எப்படி பார்க்குது? பார்க்கதான் செய்யுது. இரண்டாவது பாருங்க, பொய் நாவு. எப்படியோ, அதாவது பொய் சொல்ல மாட்டீங்களா, பொய் சொல்லாதீங்க கை தூக்குனா எல்லாரும் தூக்கிடுவாங்க. ஆனா எப்ப தெரியுமா பொய் ஸ்பெஷலா வெளியே வரும்னா, ஒருவருக்கு ஒருவர் சண்டைன்னு வச்சுக்கங்க, அவரை எதிர்பாளரை குற்றப்படுத்துறதுக்கு, எதிரில் இருக்கிறவங்களை குற்றப்படுத்துறதுக்கு எடுத்து அடிக்க வைப்பாங்க. அங்கிருந்து ஒரு காரியத்தை தப்புன்னு சொன்னா ஒத்துக்கிறதுக்கு யாருக்கு மனசு வரும்னு நினைக்கிறீங்க? யாருக்கு வரும்னு நினைக்கிறீங்க? நீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்குறீங்க. வரவே வராது. ஆனா கையை உயர்த்தி பரிசுத்தர், பரிசுத்தம் என்பது எனக்கு மிக முக்கியமானது. அதனாலதான் சங்கீதக்காரனாகி தாவீதை பார்த்து உன் வாயை சரியா காத்துக்கொள்ளு ஆண்டவர் சொல்லல. அவன் சொல்றான், என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானங்களும் உமக்கு முன்பாக பிரீதியா இருப்பதாக. நான் சொல்ல போறேன் உங்களுக்கு எதெல்லாம் இந்த பரிசுத்த குலைச்சலினால, நேர்மையற்ற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையினால, உண்மையற்ற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையினால, இரட்டை வேடம் போடுவதனால, இரு நாக்கு உள்ளவர்களா இருக்கிறதுனால, இரு மனம் உள்ளவர்களா இருக்கிறதுனால, வாழ்க்கையில உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரித்து சபைக்கு ஒரு காரியத்தை நாம் செய்கிறதுனாலே நாம் தான் நஷ்டப்படுகிறோம். அதை நம்ம சரி செய்யணும். ஆமேன். கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க. அப்ப மேட்டிமையான கண், பொய் நாவு, குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்தும் கை, துராலோசனை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், அப்புறம் அபத்தம் பேசும் பொய் சாட்சி. இன்னொன்னு இருக்கு பாருங்க, சகோதரர்களுக்குள்ளே. அதெல்லாம் சொல்லிக்காதீங்க. உங்கள்கிட்ட சொல்றேன், அங்க போயிருந்தனா உங்களை பத்தி என்ன பண்ணார் அவரு சொன்னார். சொல்லிட்டு வந்து கல்வாரியில் தொங்குகிற கொஞ்ச நாள்ல நம்ம வாழ்க்கை தொங்கிடும். ஜாக்கிரதை. அதனாலதான் வேதத்தை தினந்தோறும் என்ன பண்ணணும்? வாசிக்கணும். அநேக காரியங்களை கர்த்தர் அறிவிக்கிறார். நம்ம ஒரு லிஸ்ட் வச்சிருக்கிறோம், இதுதான் தப்புன்னு. வேதத்தை ஒவ்வொரு நாளும் நம்ம தியானம் பண்ணணும். தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், அதை பார்த்து ஆஃப் பண்ணுங்க. யார் வச்சிருக்கிறாங்கன்னு பார்த்து ஆஃப் பண்ணுங்க. விரைந்தோடும் கால், அப்புறம் அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரர்களுக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல். குடும்பங்களுக்குள்ள விரோதத்தை உண்டு பண்ணிடுவாங்க. எங்கிருந்து புகையுதுன்னு தெரியும், புருஷனை குழப்பி விட்டுருவாங்க, அல்லது மனைவியை குழப்பி விட்டுருவாங்க, அல்லது நல்ல அப்பா அம்மா இன்னொருவங்களோட உறவா இருப்பாங்க, அவங்கள குழப்பி விட்டுருவாங்க. போட்டு எதையாவது ஒண்ணு சொல்லி சகோதரர்களுக்குள்ளே விரோதத்தை என்ன செய்வது? அது பேரும் என்னதான்? பாவம். அது பேரும் பரிசுத்த குலைச்சல். அதன் பேரும் தேவன் அருவருக்கிற காரியங்களில் ஒன்று. அப்ப ஆண்டவர் விரும்புகிற காரியங்களில் நீங்கள் வருவீர்களானால் சரீரத்தில் மட்டுமல்ல, ஆவியிலே ஒரு பரிசுத்தம், ஆத்துமாவிலே ஒரு பரிசுத்தம், சரீரத்தில் பரிசுத்தம், வாழ்க்கையில் பரிசுத்தம். பேதுரு சொல்றார், உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தத்தை நாம் விரும்ப விரும்ப விரும்ப. சரி, அவரை போற மாறிட முடியுமா உடனே பரிசுத்தமா? இல்ல. ஆண்டவர் சொல்றார், பரிசுத்தமாகிறவன் இன்னும் மறுபடியும் விழுந்து 10 படி ஏறிட்டு 8 படி கீழே விழுந்துடக்கூடாது. 10 படி ஏறினவங்க அதுக்கப்புறம் 12வது படியை ரீச் ஆகிறதுக்கு போனோம். நம்ம அதை செய்யாமல் இருந்தால் நஷ்டம் அவருக்கு என்பதை விட, துக்கம் அவர் படுவார் என்பதை விட, முதலாவது துக்கம் நம்மை வந்து சேரும், நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாத குறைவுகளை உண்டு பண்ணும். கைகளை நல்லா உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப நீதிமொழிகள் 6ல 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவைகள். அப்ப எதுங்க பரிசுத்த குலைச்சலில் நமக்கு முதலாவது வந்து சேர்கிற நஷ்டம் என்று நீங்கள் பார்ப்பீர்களானால், எபிரேயரின் புஸ்தகத்தை திருப்புங்க, 12வது அதிகாரத்தை திருப்புங்க. நான் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை தண்டிப்பார்னே பேசல. பிசாசு அவர் தண்டிப்பார், அதனால நான் வந்து கவனமா இருக்கணும், அவர் வந்து என்ன ஆசீர்வதிக்கும், அப்படிலாம் நான் பேச விரும்பவே இல்லை. நமக்கு உண்டாகும் நஷ்டத்தை நான் உங்களுக்கு பேசுறேன். எபிரேயர் 12வது அதிகாரம் 14வது வசனத்தை
எடுத்தவர்கள் கையில் வைத்துக்கொண்டு ஒருவர் சத்தமா வாசிங்க பார்ப்போம். எபிரெயர் 12:14 என்ன இருக்கிறது? யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை. முதலாவது பரிசுத்த குலைச்சல் உண்டாகும் போது நீங்க என்னதான் ஆராதிச்சாலும், என்னதான் தேவனை தேடினாலும், என்னதான் பிறருக்கு முன்பாக நீங்கள் ஆவிக்குரியவர்கள் என்று காட்டிக்கொண்டாலும் சமாதானத்தை தருகிற தேவனுடைய உறவை இழந்து விடுவீர்கள். அவர் உங்களால் தரிசிக்கவே முடியாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்க அடுத்தவர்களுக்காக வாழவே வாழாதீங்க. ஒருவேளை எலியா சொல்லுகிறது போல எந்த மட்டும் இரு நினைவுகளினால் குந்தி குந்தி நடப்பீர்கள் என்ற அனுபவம் இருந்தால் மாற்றிக்கொள்ளுங்கள். சடங்காச்சாரங்களில் நமக்கு இன்னும் இரு வேடங்கள் இருக்கிறதா? இரு மனங்கள் இருக்கிறதா? திருமண ஒப்பந்தங்களில் இன்னும் இரு வேடங்கள் இருக்கிறதா? உலகத்தின் காரியங்களிலும் பிரியப்படுத்திக் கொண்டு இங்கே கர்த்தரையும் பிரியப்படுத்த வேண்டும் என்று இருக்கிறோமா? உலகத்தை விட்டு இன்னும் முற்றிலும் வேறு பிரியாத ஒரு வாழ்க்கை நமக்குள் இருக்கிறதா? இன்னும் தீங்கையும் தேவனுக்கும் இல்லாத காரியம், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களையும் சகோதரர்களுக்குள் விரோதம் உண்டு, சின்ன சின்ன காரியங்கள் தான் என்று நாம் நினைத்துக் கொண்டு நாம் ஒரு பரிசுத்தத்திற்கென்று ஒரு லிஸ்ட போட்டு வச்சு பிறரை பத்தி குறை சொல்வதற்கும் தீங்கு செய்வதற்கு விரைந்தோடுவதற்கும் நம்முடைய கால்கள் ஓடுகிறதா? இதெல்லாம் நம்ம சரி செஞ்சிடணும். ஏனென்றால் இது நமக்கு முதலாவது ஆபத்தானது. நமக்கு லாபத்தை தராது, ஆசீர்வாதத்தை தராது, நஷ்டத்தை ஏற்படுத்தும். அப்ப பரிசுத்த குலைச்சல் முதலாவது தேவனுடைய உறவை உங்களை விட்டு என்ன செய்யும்? இழக்க வைக்கும். சிலர்லாம் சொல்லுவாங்க, தேவ பிரசன்னத்தையே என்னால உணர முடியல. அதற்கு காரணம் என்ன? ஏதோ ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கிற ஒரு பிளவு. ஏதோ ஆண்டவருக்கு நமக்கு, நீங்க எவ்வளவு பெரிய எழுப்புதல் கூட்டத்துக்கு போனாலும் சரி, அங்க போனா ஆசீர்வாதம் வந்துருமானா? இடத்தை மாத்தின ஆசீர்வாதம் வராது. மனதை மாத்தணும், செய்கைகளை மாத்தணும், ஆண்டவர் விரும்புகிற காரியத்தை மாத்தணும். அப்ப முதலாவது ஒரு பெரிய நஷ்டம் என்னவென்றால், தேவனுடைய உறவு என்ன குதிச்சாலும், என்ன அபிஷேக கூட்டம் நடத்தினாலும், என்ன வல்லமையா ஆவியானவர் பலமா இறங்கி வந்தாலும், பரிசுத்த குலைச்சலோடு இருக்கிற ஒரு மனுஷனினாலே, தொடர்ந்து அதிலே பயணிக்கிற மனுஷனினாலே சமாதானத்தையோ தெய்வீக வல்லமையோ தொடுதலையோ பெறவே முடியாது. அதை நீங்க எழுதி வச்சுக்கணும். ஆகவே நான் ஆண்டவட்ட வந்தேன், நான் ஒரு மனிதரை நான் கேள்விப்பட்டேன். ஆண்டவட்ட வந்து சத்தியம் புரியாத ஒருத்தர் தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டார். வேதாகமத்தில் இப்படி பார்க்கிறோம். யார் அப்படி இறந்து போயிருக்கிறா? யூதாஸ் காரியோத். ஏசப்பாவோடு பயணம் பண்ண ஒரு மனுஷன், சீஷர்களில் ஒருவன். ஆனா அவன் இருதயம் சமாதானத்தோடு இல்ல. சமாதான பிரபுன்னு தான் ஆண்டவருக்கு பேரு. ஆமென் சொல்லுங்க. சமாதான காரணர் அப்படின்னு அவருக்கு பேரு. ஆனா அவர்கள்ட்டயே அவனால சமாதானம் பெற முடியலன்னா காரணம் இவனுக்குள் இருந்த பரிசுத்த குலைச்சல். அதனால இயேசுகிட்ட வந்தா எல்லாம் நடந்துரும் நினைச்சிடக்கூடாது. தேவன் விரும்புகிற பரிசுத்தம், நீதி, உண்மை நம்மிடத்தில் இருக்கணும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். நீதி என்பது என்ன? தேவன் விரும்புகிற கட்டளை, தேவன் விரும்புகிற பிரமாணம், தேவன் விரும்புகிற பரிசுத்தம். இவைகளில் நாம் போக போக அவரிடத்தில் கிட்டி சேர சேர நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஜெயம் தர வல்லவராக இருக்கிறார். அதனால எந்த பாஸ்டரும் காப்பாற்ற முடியாது நம்மை, எந்த சுவிசேஷகர்களும் நம்மை காப்பாற்ற முடியாது, எந்த ஒரு கூட்டமும் நமக்கு ஆசீர்வாதத்தை சொல்லுங்க தராது. இயேசு வருகிறார் அப்படின்னு ஒரு ஊழியருக்கு, பாஸ்டர் நாங்க போயிட்டு வரேன், அவர் வருவாரு, ஆனா உங்கள்கிட்ட வரமாட்டார். ஆமேன்னு சொல்லுங்க. இயேசு வருகிறார், உட்கார்ந்து இருக்கிறார், அங்க கூப்பிட்டாங்க இங்க கூப்பிட்டாங்கன்னு நீங்க போனாலும் உங்களுக்குள்ள ஒரு சமாதானம், உங்களுக்குள்ள ஒரு மாற்றம், உங்களுக்குள்ள நீங்க இருக்கிற இடத்துல தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் தேவன் விரும்புகிற பரிசு உங்களுக்கு நல்லா தெரியும். எது தவறு, எது சரியான காரியங்கள், எது நல்ல காரியங்கள், எதை ஆண்டவர் விரும்புகிறார், எதெல்லாம் அநீதி, எதெல்லாம் நீதி அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். ஆமேன்னு சொல்லுங்க. கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. அதையெல்லாம் நீங்க சரி செய்யணும். அப்ப பரிசுத்த குலைச்சல் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாத குறைச்சலை உண்டு பண்ணிடும். அதில் மிக மிக முக்கியமானது தேவனுடைய உறவை இழப்பது. அதுதான் இப்ப எபிரேயரில் நான் உங்களுக்கு காண்பித்த 12:14 பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. அந்த உறவுக்குள்ளேயே நீங்க வர முடியாது. உறவுக்குள்ள வராம ஆசீர்வாதம் வந்துருமா? உறவுக்குள்ள வராம மேன்மை வந்துருமா? உறவுக்குள்ள வராம ஜெயம் வந்துருமா? அப்ப நீங்க ஒன்றை மனதில் ஏற்றி கொண்டு போக வேண்டும். நான் பரிசுத்த குலைச்சலாக இருந்தால் கர்த்தர் என்னை அடிப்பார், நான் திருவிருந்தில் பங்கு பெறக்கூடாது, அதல்ல. அதைவிட எனக்கு ஒரு நஷ்டத்தை பரிசுத்த குலைச்சல் உண்டு பண்ணும். ஆமேன் சொல்லுங்க.
அப்ப அந்த தெளிவு வந்துருச்சுன்னா நீங்க எல்லாரும் எதை நாட ஆரம்பிச்சிருவீங்க? பேதுரு சொல்றாரு, என்ன சொல்றாரு? பரிசுத்தத்தை, பவுல் சொல்றாரு எபிரேயர்ல என்ன சொல்றார்? பரிசுத்தத்தை நாடுங்கள். எங்க இருக்கு? எபிரேயர் 12:14 பாருங்க. யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். கைகளை நல்லா உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. அதனால ஜெப குறைவு, நான் சொன்ன 10 கட்டளைகள்ல சரியா இருக்கிறேன் அது என்பது அல்ல. நீங்க உள்ள போக போக ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்க கொடுக்க அநீதி எல்லாம் பாவம் என்கிற உணர்வை எதில் நம்ம சரியாகணும், எதில் தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்ய வேண்டும் என்பதை கர்த்தர் கற்றுக் கொடுப்பார். அப்ப முதலாவது நமக்கு வருகிற நஷ்டம் என்னவென்றால் தேவனுடைய உறவை இழப்பது. தேவனுடைய உறவை இழந்த பின்பு எத்தனை பேர் கையை வச்சு நம்ம மேல ஜெபம் பண்ணாலும், எத்தனை தீர்க்க தரிசனங்களை சொல்லி இருந்தாலும், நான் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படவே முடியாது. தயவு செய்து உங்க வாழ்க்கையில சபைக்குள்ள வந்துட்ட நீங்க கவனம் செலுத்த வேண்டியது என்னன்னா, ஆண்டவரே ஒரு தரமுள்ள கிறிஸ்தவ மனுஷியாய் விசுவாசியாய் தேவன் விரும்புகிற பரிசுத்த சாயலை வெளிப்படுத்துகிற ஒரு மனுஷனாய் என்ன செய்யும்? மாற்றும். எந்த சொந்தத்திற்காகவோ, எந்த உறவுக்காகவோ, எந்த ஒரு மனுஷனுக்காகவோ, எந்த ஒரு பெரியவர்களுக்காகவோ, எந்த ஒரு உலகத்தின் காரியங்களுக்காகவோ நான் ஆண்டவர் கொடுத்த தெய்வீக சாயலை இழந்து விடாதபடி எப்பொழுதும் கவனம் உள்ள மனுஷியாய் நான் இருக்க எனக்கு உதவி செய்யும் என்று நீங்கள் ஜாக்கிரதைப்பட கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கைகளை நல்லா உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப முதலாவது நமக்கு நடக்கிற காரியங்கள் என்னன்னா, தேவனுடைய உறவை இழப்பது. தேவனுடைய உறவை இழந்துட்டு தீர்க்க தரிசனம் சொன்னாங்க, அது எனக்கு நிறைவேறிடும், எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாங்க, அது எனக்கு நடந்துரும் நினைச்சிடாதீங்க. ஒரு இடத்துல ஏலியின் குடும்பத்தின் பிள்ளைகளை கர்த்தர் சொல்றார், நான் வம்சமா நீங்க ஆசாரிய ஊழியத்தை செய்வேன்னு நான் உங்களுக்கு சொல்லி இருந்தேன். சொல்லிட்டா நடந்துருமா? நான் தான் சொன்னேன், நான் சொன்னா நடக்கத்தான் செய்யும். ஆனால் இப்பொழுது அந்த தீர்க்க தரிசனம், ஏலியின் வம்சத்துக்கு சொன்ன அந்த தீர்க்க தரிசனத்தை நான் வாபஸ் வாங்குறேன், அது அவர்களுக்கு தூரமாய் இருப்பதாக. தீர்க்க தரிசனமும் என்ன பண்ணிடும்? மாறி போயிடும். வாக்குத்தத்தங்களும் மாறி போயிடும். உங்களோட பேசின காரியங்களும் மாறிடும். எனக்கு ஆண்டவர் ஒன்னையுமே நிறைவேற்றல அப்படின்னா அதுவும் மாறிடும். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தையின் ஒரு உறுப்பாகிலும் ஒளிந்து போவதில்லை என்று சொன்னவருடைய வார்த்தை மாறாதது. ஆனால் நாம் மாறி இருக்கும் போது எதுவும் நிறைவேறாம போயிடும். தப்பான நம்பிக்கையை ஆண்டவர் மீது வைக்காதிருப்போம். எதை நாம் செய்தால் நம்பிக்கை உள்ளவர்களாய் ஆண்டவரிடத்தில் நிற்கலாம்னா, ஆண்டவர் விரும்புகிறவைகளை செய்து நீங்கள் நிற்பீர்களானால் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, நீதிமானுடைய காலை அவர் ஒரு நாளும் தள்ளாட ஒட்டா. கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லு. அப்ப பரிசுத்தம் இல்லைன்னா கர்த்தர் அடிப்பார் என்பதை நாம் பிரசங்கம் பண்ணல. பரிசுத்தம் இல்லைன்னா முதல் நஷ்டம் எனக்கு தான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பரிசுத்தம் இல்லைன்னா முதல் நஷ்டம் எனக்கு தான். தேவனையே தரிசிக்க முடியாதுன்னா அவற்றிலிருந்து எப்படி லாபத்தை பெற முடியும்? ஆசீர்வாதத்தை பெற முடியும்? வாக்குத்தத்தத்தை எப்படி சுதந்திரிக்கப்பட முடியும்? மேன்மைகளை நீங்கள் எப்படி பெற முடியும்? விடுதலை எப்படி நீங்க பெற முடியும்? மாற்றங்களை எப்படி பெற முடியும்? ஆகவே இந்த கடைசி நாட்களில் ஆண்டவர் விரும்புகிற அந்த பரிசுத்தம் உங்க வாழ்க்கையில் அதிகமா வரணும். பரிசுத்த குறைவு தேவனுடைய உறவை, தகப்பனுடைய வீட்டை உங்களை விட்டு அகற்றுகிறது. தகப்பனுடைய வீட்டை விட்டு நீங்க அகற்றப்பட்டுட்டீங்கனாலே உங்க வாழ்க்கையில தகப்பனுடைய ஆசீர்வாதமும் மேன்மையும் கனமும் உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். தகப்பனுக்கு வேதனை தான் நீங்கள் பரிசுத்த குலைச்சலாக இருந்தால், அதை விட மகா வேதனை நமக்கு நாம் வருவித்துக் கொள்வோம். ஆகவே கைகள் எல்லாரும் உயர்த்தி சொல்லுங்க, நான் உம்மை போல, சொல்லுங்க, நான் உம்மை போல பரிசுத்தமாய் இருக்க விரும்புகிறேன். பரிசுத்த சிந்தை சொல்லுங்க, பரிசுத்த சிந்தை. எனக்காக சொல்லாதீங்க, கடமைக்குன்னு நல்லா சொல்லுங்க. பரிசுத்த சிந்தை, பரிசுத்த செயல்பாடு, பரிசுத்த ஜீவியம் என் வாழ்க்கையில் நாளுக்கு நாள் பெருகணும். அந்த வைராக்கியம் எனக்குள் பெருகணும், அந்த வாஞ்சை எனக்குள் பெருகணும், அந்த தாகம் எனக்குள் பெருக வேண்டும். கைகளை நல்லா உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. இரண்டாவது பரிசுத்த குலைச்சலினால் உண்டாகும் குறைவு என்ன? உபாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரம். எல்லாத்திலையும் நான் சொல்ற சம்பவங்கள்லாம் வரும். ஆனா ஒவ்வொரு காரியங்களுக்கும் ஒவ்வொரு சம்பவத்தை நான் உங்களுக்கு எடுத்து பேசிட்டு இருக்கிறேன். மொத்தம் 4 காரியங்கள் ஒன்றை பார்த்திருக்கிறோம். ஒன்று, முதலாவது தகப்பனுடைய உறவை இழந்துட்டு உங்களால கொண்டாடவே முடியாது. சபைக்குள்ள நீங்க வாழவே முடியாது. உலகத்தில் ஆண்டவர் இல்லாம நீங்க ஜீவிக்கவே முடியாது.
அவருடைய சந்தோஷம் இல்லாம மகிமை இல்லாம வாழ முடியாது. அதனாலதான் சங்கீதக்காரனாய் தாவீது பாவம் செய்த போது அவன் சொல்றான், ஆண்டவரே என்னை விட்டு எது போனாலும் பரவாயில்ல, நான் இழந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்குள் நீங்க திரும்ப தந்து உற்சாக ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் என்று கதறுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் என்ன அர்த்தம்? நான் இழந்த அந்த உறவை எனக்குள் மறுபடியும் புதுப்பியும் ஆண்டவரே என்று கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவது, உபாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரத்துக்கு நீங்கள் வருவீர்கள் என்றால் சாபமும் ஆசீர்வாதமும் அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். நல்ல கவனிங்க. பரிசுத்த குலைச்சல் உண்டாகும் போது இரண்டாவது நமக்கு நடக்கும் நஷ்டம் என்ன தெரியுமா? வீட்டில் எதை எடுத்தாலும் ஆசீர்வாத குறைவு உண்டா. இதுக்கும் கர்த்தருக்கும் என்ன இல்லை, சம்பந்தமே இல்லை. நான் உன்னை ஆசீர்வதி, இந்த வருஷம் கார்டு நான் தனியாக எடுத்தேன் பாஸ்டர். சரிங்க, என்ன கார்டு எடுத்தீங்க? நான் உன்னை என்ன செய்வேன், ஆசீர்வதிக்கவே. நல்லது, அது நிறைவேறது யார் கையில் இருக்கு? நம்ம கையில் இருக்கு. நல்ல கவனிங்க. பரிசுத்த குலைச்சலை யாரும் கண்டுபிடிக்க முடியாது. பரிசுத்த குலைச்சலினால் உங்களுக்கு பெருத்த நஷ்டம் எடுத்த உடனே உங்களுக்கு வந்துடாது. ஆனா நீங்க கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் ஆசீர்வாத குறைவு கட்டாயம் வந்துடும், கட்டாயம் வந்துடும். இப்ப சொல்லுங்க, முதலாவது நஷ்டம் என்ன? எனக்கு தேவனுடைய உறவை நான் இழக்கிறேன். அதை இழந்துட்டேன்னா அவரை நான் தரிசிக்கவே முடியாதுன்னா அவரிடத்திலிருந்து எந்த ஆசீர்வாதத்தையும் நான் பெற முடியாது. இரண்டாவது ஒரு காரியம் உங்களுக்கு சொல்றேன், ஆசீர்வாத குறைவு வந்துடும். சிலர்லாம் சொல்றாங்க நாங்கள் ஆசீர்வாத ஜபம், வியாபாரிகள் ஜபம். நல்லது, நான் அதெல்லாம் கேள்விப்படுறேன். சில இடத்துல இப்படி இப்படி நெட்டை திருப்பும் போது பார்க்குறேன், வியாழன் என்ன ஜபம்? எங்க நம்ம சபையில் வைக்கலங்க, நான் ஒரு சில இடத்துல கேள்விப்படுறேன். வியாழன் வியாபாரிகள் ஜபம், வெள்ளி வெண்கல பாத்திரம் விற்கிறவர்கள் ஜபமா? சரி, ஏதோ ஒன்று நடக்குது. அப்படி போயிட்டா நடந்துருமா? சொல்லுங்க பிரதர், அப்படி போயிட்டா நடந்துருமா? நம்மளை பரிசுத்தப்படுத்தாம ஆசீர்வாத குறைவுக்கு நாமே காரணராய் மாறிவிடக்கூடாது. ஆனா இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். நான் இன்னைக்கு ஏன் உங்களுக்கு இவ்வளவு தெளிவா போதிக்கிறேன்னா, நீங்க பயந்துகிட்டு சபைக்கு வரக்கூடாது. ஐயோயோ அடிச்சு கொன்னுடுவார்னு வரக்கூடாது. எனக்கு இதனால ஒரு நஷ்டத்தை நான் சந்திக்க விரும்பவில்லை. கர்த்தருக்கு நான் பிரியமானவனாய், மேன்மை உள்ளவனாய், ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு பாடம் புகுத்தப்பட்டு நீங்க உணர்வு உள்ளவர்களாய் வீட்டுக்கு போகணும். இருக்கிற அத்தனை காரியங்களையும், தேவனுக்கு பிரியமில்லாத அத்தனை காரியத்தையும் துண்டிக்கணும். தேவனுக்கு பிரியமில்லாத உறவுகளை துண்டிக்கணும், செயல்பாடுகளை துண்டிக்கணும், தேவன் விரும்பாத காரியங்களை துண்டிக்கணும், குணாதிசயங்களை மாற்றத்தை தரணும், பேச்சில் மாற்றத்தை தரணும். நீங்க பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தம்னா இந்த 10 கட்டளை தான் பரிசுத்தம் நினைச்சிடக்கூடாது. கணவருக்கு முன்னாடி எப்படி நடந்து கொள்ளணும், மனைவிக்கு முன்னாடி கணவர் எப்படி நடந்து கொள்ளணும், கணவன் எப்படி மனைவியை நேசிக்கணும், மனைவி எப்படி கணவரை நேசிக்கணும், பிள்ளைகளை எப்படி நேசிக்கணும், இதை நீங்க அறிந்து கொள்ளணும். ஒரு குடும்பத்தில் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கணவர் மனைவியை பற்றி இந்த மனைவி வீட்டாருக்கு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. ஐயோயோ இவ அடங்க மாட்றா, இவளை கட்டிக்கிட்டு நான் படுற பாடு பெரும்பாடு. அந்த அம்மா அங்கேருந்து வந்து, என் பொண்ணு அப்படிலாம் இல்லை, என் பொண்ணு படித்தவர்கள் படித்ததை வச்சுக்கிட்டு குடும்பம் நடத்த என்ன பண்ண முடியாது? எம்பிபிஎஸ் டாக்டர் வந்து மெடிக்கல் ஃபீல்டில் நாலேஜ் இருக்கலாம். டு லீட் யுவர் லைஃப் யூ நீட் த விஸ்டம் ஆஃப் காட். கைகளை நல்ல உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. அதனால வேதத்தில் சொல்லப்பட்ட இதெல்லாம் பாவம். நம்ம தாறுமாறா எதையாவது ஒன்று பண்ணிட்டு இங்க வந்து உட்கார்ந்துட்டு கர்த்தரை ஆசீர்வதிப்பார் நினைச்சிடக்கூடாது. ஆசீர்வாத குறைவுகளுக்கு இதெல்லாம் காரணம். வேதாகமத்தை நீங்க திருப்புங்க, 2வது பகுதியை பார்ப்போம். உபாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரத்தை நீங்க திருப்புனீங்கன்னா வசனத்தில் ஆண்டவர் எடுத்தோன்னா ஆசீர்வாதத்தை தான் சொல்றார். அவரே சாபத்தை என்னவா தான் வைக்கிறாரு, 2வதா வைக்கிறார், ஆப்ஷனலா வைக்கிறார். என்ன சொல்றார் 28வது அதிகாரத்தில்? இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்ய நீ கவனமா. 28:1 பாருங்க, உபாகமம் 28:1. நீ கவனமா இருக்கும்படி அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை ஆசீர்வதிப்பார், ஆசீர்வாதமாக அல்லது மேன்மையாக வைப்பார். அப்ப ஆண்டவர் நமக்கு ஆல்ரெடி ஒரு பிளானை வச்சிருக்கிறாரு. அது என்ன பிளானு? மேன்மை. எல்லாரும் கையை வைத்து சொல்லுங்க, மேன்மை, உயர்வு, செழிப்பு, ஆசீர்வாதம். அப்ப அதுல சில காரியங்களை சொல்றான். 1-2 மட்டும் சொல்றேன். 3வது வசனத்தை பாருங்க, நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அப்புறம் 5வது வசனத்தை பாருங்க, 6வது வசனத்தை பாருங்க, நீ வருகையிலும்
ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அப்புறம் 7வது வசனத்தை பாருங்க. உனக்கு ரோதமாய் எலும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் ஓடி போவார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். ஆனா 15வது வசனத்தை பாருங்களேன். இன்று நான் இதெல்லாம் ஆசீர்வாதம். ஆனா இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனுடைய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படி நடக்க கவனமாய் இருக்கிறதற்கு அவர் சத்தத்தை செவி கொடாதே போவாயாகில். அதான் பரிசுத்த குலைச்சல். நீ செவி கொடுப்பாயானால் பரிசுத்தம், உண்மை, நீ அதை விரும்புகிறாய். செவி கொடுக்காமல் போவாயானால், அப்படியே மாத்தி சொல்றார் பாருங்க, நீ பட்டணத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய். சொல்லுங்க, வாயில் திறந்த வார்த்தையை பேசுங்க. நீ பட்டணத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். உன் கூடையும் மாப்பு செய்கிற உன் தொட்டியும் சபிக்கப்பட்டிருக்கும். 19வது வசனத்துக்கு வாங்க. நீ வருகையிலும் சபிக்கப்பட்டிருப்பாய், போகையிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். 20வது வசனம், என்னை விட்டு விலகி நீ செய்து வருகிற உன் துர்க்கிரியைகளின் நிமித்தம் சீக்கிரத்தில் கெட்டு போய் அழியும் மட்டும் நீ கையிட்டு செய்கிற எல்லாவற்றிலும் கர்த்தர் உனக்கு சாபத்தையும் சஞ்சலத்தையும் கேட்டையும் வர பண்ணுவார். கர்த்தர் சபிக்கிறவரா? கர்த்தர் சபிக்கிறவரா? ஆசீர்வதிக்கிறவர். ஆனால் இந்த பரிசுத்த குலைச்சல் இவர்களை ஆசீர்வாத குறைவுக்குள் கொண்டு போகிறது. வேதாகமத்தை திருப்புங்க, வேதாகமத்தை திருப்புங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரத்துக்கு நீங்கள் வருவீர்களானால், இங்கே ஆதாம் ஏவாள் என்று நம்முடைய ஆதி தகப்பன்மார்களை பெற்றோர்களை கர்த்தர் உண்டாக்குறார். உண்டாக்கி ஆதியாகமம் 3வது அதிகாரத்தில் அவர்களுக்காக 4 விதமான நதி, மேன்மை, ஆசீர்வாதம். ஆண்டவர் சொல்றார், சகலவற்றையும் என்ன செய்வாய்? ஆண்டு கொள்வாய், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்றெல்லாம் கர்த்தர் சொல்றதை பார்க்கிறோம். ஆனா 3வது அதிகாரத்தில் நீங்க வருவீர்களானால், இந்த ஆசீர்வாதம் அவர்கள் வாழ்க்கையில நிலை நிற்க முடியாமல் போனதற்கு காரணம் இங்கேயும் அப்படி வருது பாருங்க. இங்கேயும் தேவனுடைய உறவை இழக்கிறார்கள். கெட்ட குமாரன் இழந்தது போலவே இழக்கிறார்கள். கெட்ட குமாரன் அங்க ஆசீர்வாத குறைவு வந்தது போலவே இவர்களுக்கும் தேவனுடைய ஆளுகை ஆசீர்வாதம் குறைவுபட தொடங்குகிறது. இந்த காரியம் உங்களுக்கு தெரியும். வசனம் சொல்கிறது, ஆண்டவர் சாப்பிட வேண்டாம் என்று சொன்ன கனியை இவர்கள் சாப்பிட்டார்கள், அதனாலே நிர்வாணி என்பதை அறிந்தார்கள். கர்த்தர் கேட்கிறாரு, ஆதாமே ஆதாமே எங்கே இருக்கிறாய் என்று கேட்டபோது அவன் சொல்றான், நான் நிர்வாணி என்பதனால் பயந்து நான் ஒளிந்திருக்கிறேன். ஆண்டவர் கேட்கிறார், நான் சாப்பிட வேண்டாம் என்று சொன்ன கனியை புசித்தாயோ? ஆமா ஆண்டவரே, செஞ்சிட்டேன். இதுக்கு யாரு காரணம்? கர்த்தர் 4 விதமான நதியை ஓட செய்து ஆசீர்வாதங்களை தந்து நடத்துறார். தோட்டத்துக்குள்ளேயே தவறு பண்றான். நல்ல கவனிங்க. சபைக்குள் வந்த பின்பு, ரட்சிக்கப்பட்ட பின்பு, தேவன் விரும்பாதவைகளை, தேவனுடைய வேதாமத்திற்கு ஒவ்வாதவைகளை நம்முடைய வாழ்க்கையை விட்டு அப்புறப்படுத்தணும். கைகளை நல்ல உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. சபைக்குள்ள தவறு பண்ணலாமா? பண்ணா யாருக்கும் தெரியாது. நம்ம நிர்விசாரமா இருந்தா யாருக்கும் தெரியாது. நான் பெரிய பெரிய தப்பு செய்யலன்னு சொல்லாதீங்க. சங்கீதக்காரனாகிய தாவீது ஒரு இடத்துல சொன்னதை நான் உங்களுக்கு சுட்டி காமிச்சேன். என் வாயின் வார்த்தைகள், வார்த்தையில கூட கவனமா இருக்க விரும்புறார். இருதயத்தின், இதை விட ஒரு மனுஷன் தன்னை சுத்திகரித்துக் கொள்ள முடியுமா? அப்படி சுத்திகரித்துக் கொண்டவனுக்கு ரோதமாய் பிரச்சனைகள் இருந்தது உண்மை. ஆனால் ஒன்றும் மேற்கொள்ளாத இடத்துக்கு கர்த்தர் அவனை கொண்டு வந்தார். கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. இந்த வருஷம் ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். நீ தேவனோடும் மனுஷனோடும் போராடி மேற்கொண்டாயே. மேற்கொள்ள வேண்டுமானால் உங்களுக்கு நஷ்டத்தை வருவித்துக் கொள்ளாதிருங்கள். எது நஷ்டம்? பரிசுத்த குலைச்சல் ஆண்டவருக்கு என்பதை விட என்னுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை அது பாதிக்கும். கைகளை நல்ல உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. எத்தனை பேருக்கு அது புரியுது? அப்ப முதல் நஷ்டம் எனக்கு என்ன? முதல் நஷ்டம் எனக்கு என்ன? தேவ உறவை இழந்து விடுவேனானால் அங்கிருந்து வருகிற தைரியம், அங்கிருந்து வருகிற பாதுகாப்பு, அங்கிருந்து வருகிற ஆலோசனை, அங்கிருந்து வருகிற ஒத்தாசை, அங்கிருந்து வருகிற மகிழ்ச்சி, அங்கிருந்து வருகிற தேவனுடைய இணைப்பு, பிணைப்பு என்னை விட்டு நீங்கி போகிறது. ஆசீர்வாதமும் என்னை விட்டு குறைந்து போகிறது. அப்ப நல்ல ஆளுகை செய்ய ஆதாமையும் ஏவாளையும் கர்த்தர் வச்சாரு. இவங்க வாழ்க்கை தேவனுக்கு பிரியமில்லாமல் இருந்ததினாலே ஜப குறைவா சரி செய்யுங்க, வேதாகம வேத வாசிப்பு குறைவா சரி செய்யுங்க. இந்த 7 காரியங்களை கர்த்தர் அருவருக்கிறான்னு சொன்னதெல்லாம் பார்த்தா சின்ன சின்ன காரியம் மாதிரி இருக்கும். ஆனா கர்த்தருக்கு அவைகள் என்னவா? அருவருப்பானவைகள். அதை நம்ம சரி செய்யணும். சரி செய்தா ஆண்டவர் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். ஆசீர்வாதத்திற்கென்று, ஆளுகைக்கென்று, அவர்கள் ஆள்வதை கண்டு சந்தோஷப்படுவதற்கென்று ஆண்டவர் வைத்த இந்த மேன்மையான ஒரு மகிமை உள்ள ஏதேன் தோட்டத்தின் அனுபவம் இவர்கள் வாழ்க்கையை விட்டு பறிக்கப்பட்டது. கர்த்தர் சொன்னார், புசிக்க வேண்டாம் என்று சொன்னதை புசித்தாயோ? சிலர்லாம்
சிலர்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க நான் தவறு செய்யறதுனால என்ன கர்த்தர் தண்டிக்கல அப்படின்னு. கொஞ்ச காலம் அப்படி ஓடுங்க, கொஞ்ச காலம் அப்படி ஓடும். கெட்ட குமாரனை குறித்து வசனம் சொல்லுகிறது, குறைவுபட தொடங்கினான். குறைவு பட்டான்னு வரல, குறைவுபட, மறுபடியும் சொல்லுங்க, குறைவு பட்டான் என்பதல்ல, குறைவுபட கொஞ்சம் 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 கொஞ்சமா தொடங்கினான், பின்பு முழுவதையும் இழந்து போனான். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அசுத்தத்திற்கு அல்ல. சத்தமா சொல்லுங்க, அசுத்தத்திற்கு அல்ல, பரிசுத்தத்திற்கு என்று கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஜப வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை, உலக பிரகாரமான வாழ்க்கை, கர்த்தர் விரும்புகிறவைகளை. கர்த்தர் விரும்புகிறவைகளை நீங்க எப்படி தெரிந்து கொள்ளலாம்? இந்த வேதாகமம் தான். படிக்க படிக்க புரியுதோ புரியலையோ, நீங்க படிக்க 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 கர்த்தர் உங்களோடு பேசுவார். இது தவறு, இது தவறானது, ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்துகிட்டு உணர்த்துவார். அந்நிய பாஷை பேசிக்கிட்டு போறதல்ல. பெண்கள் இங்கிருந்து ஆண்கள் பக்கம் ஒடியார போது நம்ம சபையிலலாம் அப்படி இல்லை. சில இடத்துல பிரசங்கம் பண்ண போற இடமெல்லாம் பயங்கரமா இருக்கு, ரொம்ப பயங்கரமா இருக்கு. எப்பா எவ்வளவு அனலா இருக்கிறாங்க இல்லைன்னு தோணுது. அந்த அம்மா அப்பதான் பஸ்ல சீட்டு கிடைக்காம என்ன பண்ணிட்டு வந்திருக்கோம், சண்டை போட்டு கொடுக்குறியா இல்லையா. நான் சில காரியங்களெல்லாம் பார்க்குற, ஒரு அம்மா பேசுது, கிழிச்சிருவாங்குது. என்ன கிழிச்சிருவாங்க, வாயையா என்ன வயிற்று குடலை கிழிச்சிருமா அந்த அம்மா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அந்த அம்மா தான் எங்க வந்து அப்படின்னா என்ன பண்றது, ஒன்றும் நடக்காது. தயவு செய்து குறைவுபட தொடங்குவதற்கு முன்பு குறைவுபடுவதை நீங்கள் பார்ப்பீர்களானால், இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே என்னை சரியான பரிசுத்த நிலைக்குள் கொண்டு வாரும், நான் நஷ்டத்தையும் இழப்புகளையும் என் வாழ்க்கையின் போராட்டத்தை நான் சந்திக்க விரும்பவில்லை என்று உங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்பீர்களானால், கர்த்தர் சொல்றாரு, நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், உன்னுடைய பாத்திரங்கள் எல்லாம் சம்பூர்ணங்களினால் நிரம்பி வழியும். கைகளை நல்ல உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. மூன்றாவது காரியத்துக்கு வேகமா வாங்க. மூன்றாவது, நான் இழப்பது என்ன? ஜெயம் உள்ள வாழ்க்கையை நீங்கள் இழந்து விடுவீர்கள். எனக்கு இந்த பிரச்சனை, எனக்கு அந்த பிரச்சனை, அதனால என்ன, நான் அந்த ஆலயத்துக்கு போகும்போது ஒரு ஜெப குறிப்பு என்ன பண்ணியிருக்கிறேன், எழுதி போட்டிருக்கிறேன். அந்த பாஸ்டர்ட்ட ஒரு பொருத்தனை பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு ஒரு ஞானஸ்தான தொட்டி என்ன பண்ணி தரேன்னு சொல்லியிருக்கிறேன், கட்டி தரேன்னு சொல்லியிருக்கிறேன். இந்த சபையில பாய் இல்லை, அதனால பாய் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கிறேன். இந்த சபைக்குன்னு நான் ஒன்று செய்கிறேன், அதனால ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறேன். அதனால நிச்சயம் எனக்கு ஜெயம். நோ 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 நோ. வசனம் தெளிவா சொல்லுது, பரிசுத்த குலைச்சல் உங்கள் ஜெயத்தை அழிச்சிரும். எத்தனை பேர் நமக்காக ஜெபம் பண்ணாலும் ஆசீர்வாதங்கள் வராது. முதல் நஷ்டம் என்ன? எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க, முதல் நஷ்டம் என்ன? தேவனுடைய உறவை இழந்துருங்க. தேவ உறவை இழந்துட்டா ஒத்தாசை வராது, இருதயம் ஃபுல்லா பயமா இருக்கும், தைரியம் இருக்காது, ஆண்டவர் செய்வாருங்கிற நம்பிக்கை இருக்காது, எல்லா ஆசீர்வாதத்தையும் இழந்துருவீங்க. இரண்டாவது, ஆசீர்வாத குறைவு உண்டாகும். அவர்களை கர்த்தர் சபித்தவர்களாய் ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தி விட்டார்னு பார்க்கிறோம். துரத்தி விடவா அவர்களை படைத்தார்? ஆசீர்வதிக்க அவர்களை படைத்தார், ஆளுகை செய்ய அவர்களை படைத்தார். அவர்களுக்கு இருந்த அத்தனை ஆசீர்வாதத்தையும், அத்தனை 4 விதமான நதிகளின் மேன்மைகளையும் கனிகளையும், அவர்களுக்கு கொடுத்த ஆளுகையும் இழந்து போனார்கள். எவ்வளவு பெரிய நஷ்டம். கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில நான் அங்கு இங்கும் தடுமாறி கொண்டிருப்பேன், ஆனால் என்னை தெளிவாய் உமக்குள் ஸ்திரப்படுத்தும். ஆமென். மூன்றாவது காரியத்தை நீங்க பார்ப்பீர்களானால், நீதிமொழிகளின் புஸ்தகம். ஏன் ஜெயத்தை நம்ம இழந்துருவோம்? நீதிமொழிகளின் புஸ்தகம் 21வது அதிகாரத்தை யாவரும் திருப்புங்க. ஏனென்றால் ஜெயமே யாரால தான் வரணும்? கர்த்தரால தான் வரணும். கர்த்தருக்கு பிரியமில்லாத நீங்க செஞ்சிட்டு என்னை ஆசீர்வதிப்பார், எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், என்னை மேன்மைப்படுத்துவார் நம்ம விட்டுடக்கூடாது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 21வது அதிகாரம் என்று நான் நினைக்கிறேன். 31வது வசனத்தை வாசிங்க. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். மறுபடியும் எல்லாரும் சொல்லுங்க, குதிரை யுத்த நாளுக்கென்று ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், யோசுவாவின் புஸ்தகம் 7வது அதிகாரத்தில் எரிகோவின் கோட்டையை கர்த்தர் பிடித்து, வெளியே இருக்கிறவன் உள்ள வரவும் உள்ள இருக்கிறவன் வெளியே வரவும் முடியாத ஒரு எரிகோ கோட்டையை கர்த்தர் பிடிக்க வச்சார். அந்த மதில்கள் எல்லாம் தரைமட்டமாகும்படி, அதை ஏறி போகும்படி கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்தார். உதவி செய்து சொன்னாரு, நீங்கள் எல்லா ஆசீர்வாதத்தையும் வெற்றிகளையும் ஜெயத்தையும் சுதந்திரீங்க, ஆனா சாபத்தீடானதை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, தொடக்கூடாது, எனக்கு பிரியமில்லாததை நீங்க செய்யக்கூடாது அப்படின்னு யோசுவாவின் புஸ்தகம் 7வது அதிகாரத்தில் 6வது அதிகாரத்தில் ஆண்டவர் ஒரு கட்டளையை பிறப்பிக்கிறத பார்க்கிறோம்.
27வது வசனம் பாருங்க. இவ்விதமாய் யோசுவாவின் காலத்தில் அந்த எரிகோவின் மதில்களை அவர்கள் உடைத்து சுக்குநூறாக்கி கோட்டைகளை பிடித்து, இவ்விதமாய் கர்த்தர் யோசுவாவோட கூட இருந்தார், அவனுடைய கீர்த்தி தேசமெங்கும் பரம்பிட்டுன்னு பார்க்கிறோம். ஆனா 7வது அதிகாரத்தில் இஸ்ரவேல் புத்திரர் கீழ்ப்படிங்கன்னு சொன்ன காரியத்தில், பரிசுத்தமா இருங்கன்னு சொன்ன காரியத்தில், சாபத்தீடானதிலே கர்த்தருக்கு என்ன செய்தார்களாம்? துரோகம் பண்ணினார்கள். நல்ல கவனிங்க, பரிசுத்த குலைச்சல், கர்த்தருக்கான துரோகம். துரோகம். இவர்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்ததினாலே ஆண்டவர் வசனத்தை, நீங்க வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா புரியும். ஆயி பட்டணம்ங்கிறது எரிகோ பட்டணத்தை காட்டிலும் மிக சிறிய பட்டணம். அதனால அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க. யோசுவாவின் புஸ்தகம் 7வது அதிகாரத்தில் ஏறக்குறைய 3வது வசனத்தில் ஏறக்குறைய 2000-3000 பேர் போனால் போதும் என்று பேசிக்கொண்டார். ஆனா போன போது வெற்றி கிடைத்ததா அப்படின்னு பார்த்தா வெற்றி வரல. சின்ன பட்டணம், எளிதா ஜெயிச்சிடலான்னு போறாங்க. பரிசுத்த குலைச்சலை இவங்க சரி செய்யாததுனால, தேவன் விரும்புகிறவைகளை இவர்கள் சரி செய்யாததுனால, உண்மையாக வாழ வேண்டும் என்ற வைராக்கியம் இவர்களுக்குள் இல்லாததுனால, சாபத்தீடானவைகளை கர்த்தருக்கு விரோதமா செய்ததுனால இவர்கள் வாழ்க்கையில என்ன வரலங்க? வெற்றி வரல. நீங்க எங்க ஜெபம் பண்ணாலும் சரி, நீங்க எத்தனை நாட்கள் உபவாசம் இருந்து கதறினாலும் சரி, தேவன் விரும்பாதவைகளை, மறைத்திருக்கிற காரியங்களை, யாருக்கும் தெரியாத காரியங்களை, அசுத்தங்களை நம்முடைய வாழ்க்கையை விட்டு நீக்கிடணும். கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. கர்த்தர் விரும்பாதவைகளை முன்னாடி கொண்டு வந்து சுட்டரிச்சிடணும். கர்த்தர் விரும்பாதது ஆவியானவரை கொண்டு சுட்டரிச்சிடணும். ஆமேன்னு சொல்லுங்க. கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தர, தரிசனத்தில் ஜெயத்தை தர, ஊழியத்தில் ஜெயத்தை தர, உங்கள் வாழ்க்கையில் ஜெயத்தை தர, உங்கள் குடும்பத்தில் ஜெயத்தை தர, உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் ஜெயத்தை தர நீங்கள் செய்ய வேண்டியது தேவனுக்கு பிரியமில்லாதவைகளை சுட்டரிக்கணும். 2-3 வார்த்தைகளை காட்டுறேன், நீங்க அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஆயி பட்டணத்தை ஜெயிச்சிருவன் நினைச்சவங்க எளிதா ஜெயிச்சிடலாம் நினைச்சாங்க, ஈஸியா ஜெயிச்சிடலாம். ஆகவே அது சின்ன பட்டணம், 2000-3000 பேர் போதும் நினைச்சுக்கிட்டு எளிதா போனாங்க. நடந்தது என்ன தெரியுமா? வசனம் சொல்கிறது 7வது அதிகாரம் 4வது வசனம். ஆனாலும் அவர்கள் ஆயின் மனுஷருக்கு முன்பாக, 7வது அதிகாரம் 4வது வசனம், மனுஷருக்கு முன்பாக முறிந்தோடி போனார். அதை விட 5வது வசனத்தை பார்த்தீங்கன்னா வேதனையா இருக்கும். ஜனங்களின் இருதயம் கரைந்து தண்ணீராய் போயிற்று. யார் அவங்க? இந்த ஜனங்கள் யாரு? இஸ்ரவேல் மக்கள். எப்படிப்பட்ட நம்பிக்கை உடையவர்கள்? ஜெயிச்சரலாம், இதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லை, இதெல்லாம் எங்களுக்கு திறமை இருக்கு, எங்களுக்கு காரியம் இருக்கு, நாங்க ஆசீர்வதிக்கப்பட்டுருவோம் அப்படி இப்படின்னு நினைச்சுக்கிட்டு பரிசுத்தத்தில் கவனம் செலுத்தாதவர்கள், உண்மையில் கவனம் செலுத்தாதவர்கள், தேவன் விரும்புகிற உத்தமத்தில் கவனம் செலுத்தாதவர்கள், உடன்படிக்கையில் கவனம் செலுத்தாதவர்கள், தேவன் விரும்புகிற பிரதிஷ்டையில் கவனம் செலுத்தாதவர்கள், பரலோகம் எதை முதன்மையாய் வைக்கிறது என்பதில் கவனம் செலுத்தாதவர்கள், அசதியாய் வந்து அசதியாய் போகிறவர்கள் எளிதாய் சாத்தானினாலும் எதிராளிகளினாலும் தோற்கடிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். வசனம் சொல்கிறது அவர்கள் இருதயம் பயத்தினால் கரைந்தது. கரைந்தவர்கள் இருதயம் எப்படி போயிட்டான்? தண்ணீராய் போயிற்று. அடுத்த வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சில வசனங்களை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். சில வசனங்களை உங்களுக்கு காண்பிக்கிறேன். 20வது வசனத்தை நீங்க பாருங்க. அப்பொழுது 20வது வசனம் அல்ல, 5வது வசனம் நம்ம வாசிச்சோம். அடுத்து 10வது வசனம். அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, யோசுவா முகம் குப்புற விழுந்து அழுறான். ஆண்டவரே, என்ன ஆண்டவரே இப்படி ஒரு அவமானம், ஜெயிச்சிருவோம் 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 நினைச்சோமே, ஏன் ஆண்டவரே இப்படி நடந்தது அப்படின்னு கதறான், முகம் குப்புற விழுந்து அழுறான். அழுத போது ஆண்டவர் 11வது வசனத்தில் மிக தெளிவா பேசுறார். என்ன சொல்றாரு? இஸ்ரவேல் வேலர் பாவம் செய்தார்கள் இருக்கா, நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள், சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் உண்டே. ஆதலால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க கூடாமல் போனார்கள். பரிசுத்த குலைச்சல் நமக்கு பெரிய நஷ்டம். பரிசுத்த குலைச்சல் உங்களை என்ன தெரியுமா பண்ணும்? சத்துருவுக்கு நேரம் உங்களை முறிந்தோட பண்ணும், உங்களால நிற்கவே முடியாது. யோசுவா போய் ஆண்டவர்கிட்ட பேசுறான், ஆண்டவரே உங்களுடைய கனமான நாமத்துக்கு என்ன செய்வீர்? அதை நான் பார்த்துக்கிறேன், என் நாமம் என்றைக்கும் என்ன உள்ளது? கனம் உள்ளது, பூமி எங்கும் என்னுடைய நாமம் உயர்ந்தது. பரிசுத்த குலைச்சல்னா நான் உனக்கு உதவி செய்ய முடியாது. ஜெயமோ கர்த்தரால வரும். கர்த்தரால ஜெயம் வரணும்னா தேவன் விரும்புகிற உண்மை மாற்றம், தேவன் விரும்புகிற காரியம் நமக்கு உண்டாக வேண்டும். கைகளை நல்லா உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. என்னடா தவறு நடந்திருக்குன்னு பார்த்தா
ஆகான வேக வேகமா போறேன், ஆகானை கொண்டு வந்து நிறுத்துறாங்க. ஆகான் சொல்றான், கொள்ளையான நேர்த்தியான ஒரு பாபிலோனுடைய சால்வையும் 200 வெள்ளி சேக்கலையும் 50 சேக்கல் நிறையான உன் பொன் பாலத்தையும் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். இதோ அவைகள் என் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைந்திருக்கிறது, வெள்ளி அதன் அடியில் இருக்கிறது என்றான். மறைந்திருக்கிற பாவங்கள், மறைந்திருக்கிற பரிசுத்த குலைச்சல்கள் உங்க வாழ்க்கையில எதை தராது? வெற்றியை தராது, ஜெயத்தை தராது. இவனை வெளியே கொண்டு வந்து பாளையத்திற்கு புறம்பாக வைத்தவன் குடும்பத்தையும் அவன் கொண்டு வந்ததையும் அவன் ஆஸ்திகளையும் எல்லாத்தையும் சுட்டரித்து போட்ட உடனே ஆண்டவர் பேசுறார், இன்று உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், நாளை கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதத்தை செய்வார். செய்தாரா இல்லையா? ஆயி பட்டணத்தார், அரே பட்டணத்தார் இவர்களுக்கு முன்பாக முறிந்தோடி போனார்கள். பரிசுத்தம் இல்லைன்னா கர்த்தர் அடிப்பாருங்கிறது ஒரு பக்கம், அதை விட நீங்கள் உங்களுக்கான ஆசீர்வாதத்தை இழந்துடாதீங்க. பரிசுத்த குலைச்சல் தேவ உறவை சபையிலிருந்து என் வாழ்க்கையை விட்டு பிரிச்சிடும். பரிசுத்த குலைச்சல் எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை குறைச்சி சாபமா மாத்திரும். ஆதாமும் ஏவாளும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ஆளுகை செய்ய வேண்டியவர்கள், கனவுல கூட நினைக்கல இந்த சின்ன கீழ்ப்படியாமை தொடர்ந்தவர்கள் இருந்த காரியம் அவர்களை ஏதேன் தோட்டத்தை விட்டு கர்த்தராலே துரத்த வைக்கும்னு கனவுல கூட நினைக்கல. அவர்கள் ஆளுகையை இழந்து போனார்கள். மூன்றாவது பரிசுத்த குலைச்சல், மூன்றாவது பெரிய நஷ்டத்தை கையில உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு உண்டு பண்ணும். அது என்னவென்றால் ஜெயத்தை என் வாழ்க்கையில் தராது. நீங்க என்ன ஜெபம் பண்ணாலும் தராது. அது உங்க படிப்புக்கா இருக்கலாம், அது உங்கள் திருமணத்துக்காக இருக்கலாம், அது உங்க வேலைக்கா இருக்கலாம். அது நீங்க நான் மறுபடியும் சொல்லிட்டு இருக்கிறேன், இந்த 10 கட்டளை மட்டும் நினைச்சுக்காதீங்க. 7 காரியங்களை கர்த்தர் அறிவிருக்கிறார். சிலர் ஊழியர்களை பத்தி பேசிக்கிட்டே இருப்பாங்க, கிண்டல் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சிலர் அடுத்த சபையை பத்தி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஊழியர் இந்த ஊழியர்னு குடும்பத்துக்குள்ள ஒரு பரியாசம் நடந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் தவறுன்னு உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், தயவு செய்து அதை மாற்றிக்கொள்ளுங்க. ஒருவேளை ஒரு ஊழியர் தவறே செஞ்சிருந்தால் கர்த்தர் அதை பார்த்துக் கொள்வார். நீங்க போய் மாட்டிடாதீங்க. நமக்கு என்ன வரணும்? தேவனுடைய கையிலிருந்து ஆசீர்வாதம் வரணும். கைகளை நல்லா உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. எதெல்லாம் தவறு? நம்முடைய சபையில் ஒருத்தர் இருந்தார், நல்ல திருவிருந்து எடுப்பார், எல்லாம் பண்ணுவார். ஒரு நாள் எங்க கிட்ட உட்கார்ந்துகிட்டு பச்சையா கெட்ட வார்த்தை பேசுறார். பாஸ்டர், நம்ம ஐயா இருக்கும்போது அவன் இப்படி பண்ணிட்டான் பாஸ்டர் அப்படின்னு கெட்ட வார்த்தை பேசுறாரு. வீட்டுக்குள்ள ஹாலில் குண்டு போடுற மாதிரி இருக்கு எங்களுக்கு. இவர் யார் யாது அப்படின்னா அவருக்கு கெட்ட வார்த்தை பேசுறது என்னன்னு தெரியல, தப்புனே அவருக்கு தெரியல. இப்படி நீங்க அநேக காரியங்களில் தவறி இருக்கலாம். வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானங்களும் பிரீதியாய் கர்த்தருக்கு முன்பாய் மாறி தேவன் விரும்புகிற எல்லைக்குள் பிரவேசிக்கும் போது ஜெயம் வரும். ஆமேன். ஆசீர்வாதம் வரும். ஆமேன். இழந்த தேவனுடைய உறவு சகல விதமான அதிகாரங்களையும் மகிமையும் நமக்கு கொண்டு வரும். கைகளை நல்ல உயர்த்தி என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நல்ல வாய்களை திறந்து சொல்லுங்க, என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை ஆசீர்வதித்து நடத்துங்கப்பா, என்னை மேன்மைப்படுத்தி நடத்துங்கப்பா. ஸ்தோத்திரம். எதுக்கு நான் உங்களுக்கு இதை போதிக்கிறேன்னா, பொய்யான நம்பிக்கையில நீங்க இருந்துடக்கூடாது. பொய்யான நம்பிக்கையில நீங்க இருந்துடக்கூடாது. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார்னு பொய்யான நம்பிக்கையில் இருந்துடக்கூடாது. ஒரு இடத்துல சங்கீதக்காரன் சொல்றாருல, நீர் நம்ப பண்ணுகிற வசனத்தை எனக்கு என்ன செய்யும்? அடியேனுக்காக நினைத்தருளும். அப்படின்னா உண்மையா இருக்கிறவங்களுக்கு நினைத்தருள்வார், உண்மையற்றவர்களுக்கு கர்த்தர் நினைந்தருளவே மாட்டார். அதை நம்ம சரி செய்யணும். பரிசுத்த குலைச்சல் கர்த்தருக்கு துக்கத்தை வரப்பண்ணும் என்றாலும் என் வாழ்க்கைக்கு நஷ்டத்தை கொண்டு வரும். முதலாவது தேவ உறவை என்னை விட்டு நீக்கும். இரண்டாவது ஆசீர்வாத குறைவை, சாபத்தை என் வாழ்க்கையில வருவிக்கும். மூன்றாவது ஆசீர்வாத குறைவுக்கு நீங்களே காரணமாயிடக்கூடாது. உங்க வீட்டுக்குள்ள சாபம் வருவதற்கு நீங்களே காரணமாயிடக்கூடாது. அதை சரி செய்யணும். மூணாவது எதிர்பார்த்திருக்கிற காரியங்களில் ஜெயம் வரவே வராது. நான்காவது ஒரு காரியத்தை பார்த்து முடிப்போமா? நான்காவது தான் இன்னும் மிக முக்கியமானது. இதெல்லாம் ஆவிக்குரிய உலக பிரகாரமான காரியங்களை பார்த்தோம். கடைசியாய் ஒன்று இருக்கிறது. அது என்ன? யாவரும் வேதாகமத்தை திருப்போமா? பரிசுத்த குலைச்சல் கடைசியா எனக்கு என்னத்தை, பரிசுத்தம் அல்லது பரிசுத்த குலைச்சல் என்ன செய்யும், பரிசுத்தம் எனக்கு என்ன செய்யும்? ரோமர் நிருபம் 6வது அதிகாரம், பவுலடிகளால் ரோமருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 20 to 23 வசனங்களை எடுத்துக்கொள்ளுங்க. அப்போஸ்தல நடவடிக்கைகளுக்கு அடுத்து இருக்கிறது ரோமர் 6வது அதிகாரம். அப்ப ஒரு கணவன், ஒரு மனைவி, ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் நீங்க வீட்டில் போய் ஆண்டவர்கிட்ட சொல்லணும், என்னென்ன பரிசுத்த குலைச்சல் இருக்கிறது, என்னென்ன காரியங்கள் நமக்கே தவறு என்று தெரியாமல் இருக்கிறது,
இதெல்லாம் மாற்றும் என்று குடும்ப ஜபங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்யுங்க. வேத வாசிப்பை தொடர்ந்து. இங்க பாருங்க, நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன். ஜெபிக்க கூட உங்களை விட்டுருவான் பிசாஸ். நான் சொல்றது எத்தனை பேர் உண்மைன்னு உணர்ந்தீங்கன்னா கையை உயர்த்தணும். ஜெபிக்க கூட உங்களை விட்டுருவான். வேதத்தை வாசிக்க முடியாம எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஸ்தோத்திரம். இங்க இருக்கிற அநேக தேவ பிள்ளைகளுக்காக பெண்கள் எல்லாம் ரொம்ப பரிசுத்தமா இருக்கிறீங்களே. வேத என்ன அதை எடுக்கணும்னு நினைக்கிறேன், ஆசை இருக்கு, அதை அப்படியே தள்ளி போறோம். வாசிச்சா சோத்திரம். நீங்க கையை தூக்காம இருக்கிறனால வாசிக்கலன்னு சொல்லல, வாசிச்சா சோத்திரம். என்னால இந்த வேதத்தை எடுத்து வாசிக்க முடியல அப்படின்னு சொல்றோம். கையை எடுத்துங்க பார்ப்போம். சோத்திரம். இந்த சிஸ்டருக்காய் சோத்திரம், இந்த சிஸ்டருக்காய் சோத்திரம். இந்த பக்கம், அந்த பக்கம் பின்னாடி உள்ளவங்க, இந்த வேதத்தை என்னால நான் நினைக்கிற தூரம் வாசிக்கும். ஏன் தெரியுமா? நீங்க வேதத்தை எடுத்துட்டா மறுரூபம் ஆயிடுவீங்கன்னு யாருக்கு தெரியும்? நல்லா தெரியும். அதில் இருக்கிற கட்டளைகள், அதில் இருக்கிற காரியம், அதிலிருந்து வருகிற விசுவாசம், அதிலிருந்து வருகிற தைரியம். என்னோட தம்பியை நான் அடிக்கடி கேட்பேன், ஜபம் பண்ற சத்தம் கேட்கும், நான் தனியாக கேட்பேன், வசனம் வாசிக்கிறியா? வசனம் உன்னால வாசிக்க முடியுதா? ஜபம் கூட பண்ண விட்டுருவான். ஜபம் கூட உங்களால் ஒரு வாரம் பண்ணுவீங்க. உங்களுக்கு சார்ஜ் மறுபடியும் எங்க இருந்து கிடைக்கணும்? இதிலிருந்து கிடைக்கணும். கைகளை நல்லா உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. இதுதான் உங்களுக்கு தெய்வ பயத்தை உங்களுக்குள்ள தரும். இதுதான் ஆண்டவர்கள். சில பேர்லாம் பைபிளை நான் போன வாரம் சொன்ன மாதிரி பைபிளையே வாசிக்காம நிறைய பேர் இருக்கிறீங்க. கற்பாம்பூச்சி போய் அதில் என்னமோ செஞ்சு வச்சிருக்கு, பள்ளி ஒட்டிக்கிட்டு வருது அதுல இருந்து. நான் நிறைய வேதாகமத்தை அப்படி பார்க்கிறேன். சில வேதாகமம் அப்படி புதுசா இருக்கு. சிலர் இங்க வந்து தான் தேடுறாங்க. சட்டை போட்டு வந்துட்டாங்க, பேண்ட் போட்டு வந்துட்டாங்க, செல்லு கூட மறக்காம எடுத்துட்டு வந்துட்டாங்க. எதை எடுத்துட்டு வரல? வேதாம். இங்கே தான் வந்து தேடுறது. இங்க எங்கேயாவது இருக்குமா? என்ன சொல்றது? இது சாத்தானுடைய பெரிய தந்திரம். நீங்க அன்னைக்கு வேதத்தை வாசிச்சு பாருங்க, பூரா உங்க இருதயம் மறுரூபம் ஆயிடும். ஆமீன் சொல்லுங்க. பரிசுத்தம் உண்டாயிடும். உங்களுக்கு எச்சரிப்பின் சத்தம் அதுல கேட்டுக்கிட்டே இருக்கும். உங்களை சீர்படுத்துகிற சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இனம் புரியாத ஒரு இணைப்பு பிணைப்பு உண்டாவதை பார்ப்பீங்க. வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? 5 மணி நேரம் ஆராதனை நடத்துவதனால். இப்ப அப்படிதான் போயிட்டு இருக்கு சபைகள். நான் ஸ்டாப் வொர்ஷிப் பண்ணுவதனால். அப்படியா? இப்படி நடத்துறவங்களுக்காக ஸ்தோத்திரம். அங்க இருக்கிற ஒரு வாலிபனை உட்கார்ந்து பைபிள் வாசிக்க சொல்லுங்க, வாசிக்க மாட்டான். ஏன்னா பிசாசு வொர்ஷிப் டிங்கி 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 டிங்கின்னு கிட்டார் அடிச்சுக்கிட்டு இப்படியே ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இதான் கிறிஸ்தவ சபைன்னு வச்சிருக்கிறான். ஆனால் ஒன்றை நீங்கள் அறிந்து கொள்ளணும், நான் வேதாகமத்தை வாசிக்கணும். அது என்னை மறுரூபப்படுத்தும். ஆமீன் சொல்லுங்க. நம்ம எல்லாரும் ஒரு தீர்மானம் எடுக்க போறோம். வாசிச்சவங்க வாசிக்காதவங்க எல்லாரும் கையை உயர்த்துங்க. இன்னைக்கு அந்த கத்தர் உடைக்கணும். எல்லாரும் கைகளை உயர்த்துங்க. ஆண்டவரே பாருங்க, என்ன நிறைய எல்லாத்துக்கும் வேலை கிடைக்கும், நேரம் இருக்கும். இங்க கவனிங்க, கையை இறக்குங்க. எல்லாத்துக்கும் நமக்கு நேரம் கிடைக்கும். நேரமே இல்லமோ ஆனந்த செல்ல நோண்டா என்ன கிடைக்குது சொல்லுங்க? நேரம் கிடைக்கும். நேரமே எனக்கு இல்லமோ எல்லாத்துக்கும் நேரம் கிடைக்கும். ஆனா இந்த வசனத்தை மட்டும் இருதயம் சொல்லும், நாளைக்கு வாசிக்கலாம், நாளைக்கு வாசிக்கலாம், அப்புறம் வாசிக்கலாம். இது யாருன்னு நினைக்கிறீங்க? சாத்தானுடைய மிகப்பெரிய தந்திரம். இதை நீங்க வாசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இது மாதிரி நம்மை பரிசுத்தமாக்க ஒண்ணுமே இருக்க முடியாது. இதுல எச்சரிப்பு இருக்கு. இதை நம்ம சுத்திகரிப்பதற்கான காரியங்கள். உங்க பிள்ளைகளை வசனத்தை வாசிக்க வைங்க, தயவு செய்து வாசிக்க வைங்க. அந்த வாழ்க்கை மாறிடும். ஆமேன் சொல்லுங்க. அந்த வாழ்க்கை மேன்மைக்கு வந்துடும், நம்பிக்கைக்குள்ளதாய் மாறிடும். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். சரி, இப்ப ரோமர் 6. அதனால என்ன லாபம்? பரிசுத்தத்தினால என்ன லாபம்? பரிசுத்த குலைச்சலினால் என்ன நஷ்டம்? ரோமர் 6 அதிகாரம் 20வது வசனத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா 20வது வசனம் 22. இப்பொழுது நீங்கள், எல்லா வசனத்தையும் வாசிக்க நேரம் இல்லை, இதை மட்டும் வாசிக்கிறேன். இப்பொழுது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். இந்த பரிசுத்தமாகுதலுடைய ரிசல்ட் என்னன்னா முடிவோ, எல்லாரும் சொல்லுங்க, முடிவோ நித்திய ஜீவன். எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நித்திய ஜீவன். பரலோகம் உங்களுக்காக கதவுகளை திறந்திருக்கிறது. ஆமென். கைகளை நல்லா உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. பரலோகத்தின் ஆண்டவர் உங்களுக்கென்று ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். சும்மா கையை தூக்கி குதிச்சுட்டு போவதல்ல, பரிசுத்தமாகிறவனை கர்த்தர் அறிந்து கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தமாகிறவனையும் அசுத்தத்தின் மேல் அசுத்தமாகிறவனுக்கான பலனும் அவரோடு கூட வந்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. நான் ஒரு சகோதரியோடு போன வாரம் போன்ல பேசிக்கிட்டு இருந்தேன். அவங்க சொல்றாங்க, அவங்க சபையில திரளான மக்கள். அவங்க சொல்றாங்க, அவங்களே சொல்றாங்க, எங்க சபையிலிருந்து எத்தனை பேரு பரலோகம் போறாங்கன்னு தெரியல. பரிசுத்தத்தினால் உண்டாகும் சொல்லுங்க கிடைக்கும் பலன்
முடிவு என்ன தெரியுமா? நித்திய ஜீவன். இங்க சபைக்குள்ள உட்கார்ந்து இருப்பது அப்படியே பாதியில நம் வெளியே போவதற்கல்ல. ஏதேன் தோட்டத்தில் கர்த்தர் அவர்களை வைத்திருந்தது நோக்கம் என்ன தெரியுமா? அவர்கள் மேலான ஆசீர்வாதங்களை பெற்று அவர் உண்டு கொண்டிருக்கிற இடத்திற்கு அவர்கள் கடந்து செல்லணும். மேலானவைகளை, உங்களுக்கு தேவையானவைகளை, உங்களுக்கு வரவேண்டிய உயர்வுகளை கர்த்தர் கட்டாயம் உங்களுக்கு தருவார். நீங்கள் பரிசுத்தத்தை ஒரு நாள் இழந்துடக்கூடாது. பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், அதனுடைய முடிவோ, எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க, பரலோக ராஜ்யம். வாய்களை திறந்து சொல்லுங்க, பரலோக ராஜ்யம், நித்திய ஜீவன். ஆமென். அதனால கீழானவைகளுக்காக ஏதோ ஆண்டவரை தேடிக்கிட்டு நன்மை வர வரைக்கும் ஆண்டவருக்கு பயப்படுறது போல பயந்துகிட்டு வாழ்ந்துடாம ஆண்டவர் வைத்திருக்கிற நித்திய ஜீவனை ஒவ்வொருவரும் பெறணும். வெளிப்படுத்தின விசேஷம் 2 வசனத்தை வாசிச்சு அப்படி முடிப்போம். எல்லாரும் திருப்புங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரத்திலே ஒரு சத்தம் கேட்கிறது. என்ன சத்தம்? இந்த வெண்வஸ்திரம் தரித்து நிற்கிற இவர்கள் யார்? வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரம். மகா சத்தமும் ஆரவாரமும் உண்டாகி கொண்டிருந்த சமயத்தில் அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, வெளிப்படுத்தின விசேஷம் 7:13, வெள்ளையங்கி தரித்திருக்கிறவர்கள் யார், எங்கிருந்து வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு நான், ஆண்டவனே அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அந்த தூதன் என்ன பார்த்து சொன்னா, இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவர்களுடைய இரத்தத்தில் தோய்த்து வெளுத்தவர்கள். வெளுத்தவர்கள் யாருங்க? பரிசுத்தமானவர்கள், கரைதிரையற்றவர்கள். இவர்களுக்கென்று ஒரு இடத்தை ஆட்டுக்குட்டியானவர் ஆயத்தம் பண்ணி கொண்டே இருக்கிறார். நித்திய ஜீவனை இழந்துடக்கூடாது. நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். பரிசுத்தத்திற்கென்றே நம்மை அழைத்திருக்கிறார், அதற்கென்றே நம்மை உருவாக்கி இருக்கிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது. இன்னொரு வசனம் வாசிச்சு முடிப்போம் சொன்னோம்ல, வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரத்துக்கு வரணும். இவைகள் எல்லாம் பெரிய நஷ்டத்தை உண்டாக்கிடும். நான் ஆடுவேன் பாடுவேன், ஆனா எனக்குள்ள பரிசுத்தம் இருக்காது, எனக்குள்ள ஆண்டவர் விரும்புகிற அஸ்திபாரம் எனக்குள்ள இருக்காதுன்னா நித்திய ஜீவன் போவது சந்தேகக்குறியாய் மாறிடும். இன்னைக்கு சபைகளுக்குள்ளே உலகம் வந்து விட்டது. சபைகளுக்குள்ளே ஆசீர்வாதம் ஒன்றே மேலானது என்று வந்து விட்டது. நித்தியத்தை குறித்து யாரும் பேசுவதில்லை, பரிசுத்தத்தை குறித்து யாரும் வாஞ்சிப்பதில்லை, பிரதிஷ்டையின் அனுபவத்தை இழந்ததை குறித்து கவனமும் இல்லை, கவலையும் இல்லை, அது எனக்கு நஷ்டம் என்ற ஒரு அனுபவமும் இல்லை. ஆனால் பரிசுத்தம் உள்ளவர்கள் மாத்திரமே. நம்ம வாசிச்சோம்ல, எங்க வாசிச்சோம்? நீதிமொழிகள்ல வாசிச்சோமா? பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. எங்க வாசிச்சோம் அந்த வசனத்தை? ரோமர் நினைக்கிறேன், சாரி, எபிரேயர் 12:14 வாசிச்சோம். ஆனால் இங்க இருக்கிற ஒரு கூட்டம் யாரு தெரியுமா? வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 4வது வசனத்தை பாருங்களேன். அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க. யாரு தாங்க தரிசிக்க முடியும்? பரிசுத்தம் உள்ள கூட்டம் தரிசிக்க முடியும். அவருடைய நாமம் அவர்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருக்கும். ராவும் ராக்காலம் இராது, விளக்கும் சூரியனும் வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை. தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார். அவர்கள் சதா காலமும் அரசாள்வார்கள். பரிசுத்தத்தினால் எவ்வளவு மேன்மைகளை கர்த்தர் வச்சிருக்கிறார். இப்ப எல்லாரும் சொல்லுங்க, நான் முடிச்சிட்டேன். எல்லாரும் சொல்லுங்க கைகளை உயர்த்தி. ஒண்ணு என்ன? பரிசுத்தம் இல்லாம நான் ஆராதனைக்கு வந்துட்டு தேவனை தொழுது கொண்டு இருந்தா இங்க வரலாம், என் உடல் போலாம், எனக்குள்ள சமாதானம், விடுதலை, ஜெயம், மாற்றம் இருக்காது. தேவ உறவை நான் இழப்பேன். தேவ உறவை நான் இழந்து விட்டால் அவர் கொடுக்கிற அத்தனை ஆசீர்வாதத்தையும், இரண்டாவது ஆசீர்வாத குறைவு உண்டாகும், அத்தனை இழப்பேன். மூணாவது ஜெயம் எந்த காரியத்திலும் உங்களுக்கு வராது. நான்காவது கர்த்தர் வைத்திருக்கிற நித்திய வாழ்க்கையும் இழக்கிற ஒரு நிலை வந்துடும். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவருக்கு துக்கமானாலும் பரிசுத்த குளச்சலில் எனக்கு வருகிற நஷ்டம் 4. இந்த 4ல் நான் எதிலும் சிக்கிக்கொள்ளாதபடி ஆண்டவர் விரும்புகிற பிரதிஷ்டை. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவர் விரும்புகிற பொருத்தனை, ஆண்டவர் விரும்புகிற உடன்படிக்கை, என் கண்கள், என் இருதயம், என் வாழ்க்கை, என்னுடைய ஜீவியம் எல்லாம் இன்னும் ஒரு விசை. எல்லாரும் சொல்லுங்க, இன்னும் ஒரு விசை. மறுபடியும் சொல்லுங்க, ஆராதனை முடிவதற்கு முன்பு சொல்லுங்க, இன்னும் ஒரு விசை உமக்குள்ளே புதுப்பிக்கப்படட்டும், உமக்குள்ளே பலப்படுத்தப்படட்டும், என் பலிபீடம் உமக்கு முன்பாய் செப்பனிடப்படட்டும். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வாராக. ஆகையால் அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். அது எனக்கு லாபம், அது எனக்கு ஆசீர்வாதம். நான் அவங்களுக்காக இவங்களுக்காக வாழ மாட்டேன். எனக்கு வர வேண்டிய செழிப்புக்காக, ஆசீர்வாதத்துக்காக வாழ்ந்து இதன் மூலம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவேன்.
ஆமென். எல்லாரும் எழுந்து நிற்போம். கண்களை எல்லாரும் மூடி வாய்களை திறந்து ஒரு நிமிஷம்